அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான கல்வி உளவியல் வகுப்புகள்ல நம்ம கடந்த முதல் வகுப்புல நம்ம டிஆர்பி சிலபஸ் படி இருக்கக்கூடிய 4th யூனிட்டாக இருக்கக்கூடிய மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங், ஊக்கமும் கற்றலும் அப்படிங்கிற அந்த யூனிட் எடுத்திருக்கோம். அந்த யூனிட்ல 2 பகுதி இருக்குன்னு அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன். முதல் பகுதி வந்து மோட்டிவேஷன். இப்ப இந்த மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங் ஃபர்ஸ்ட் பார்ட் மோட்டிவேஷன் நம்ம முடிச்சிருக்கோம். அதுல என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா, மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் என்ன, அதனுடைய பொருளும் வரைய இலக்கணமும் அது பார்த்திருக்கோம். அப்புறம் மாஸ்லோவினுடைய தியரி ஆஃப் மோட்டிவேஷன், அதுதான் நம்ம மாஸ்லோவின் தேவை படிகள் அப்படின்னு நம்ம பிஎட்ல டிடிஎட்ல எல்லாம் படிச்சிருக்கோம். அந்த மாஸ்லோவின் தேவை படிகள் இந்த மோட்டிவேஷன் சம்பந்தப்பட்டதுல வருது. ஸோ தியரி ஆஃப் மோட்டிவேஷன் மாஸ்லோவோடது, அது நம்ம பார்த்திருக்கோம். அந்த மாஸ்லோவின் தேவைப்படிகளுடைய கல்வியியல் தாக்கங்கள், எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மாஸ்லோ தியரி ஆஃப் மோட்டிவேஷன் என்னன்றது பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன், அந்த அவாவு நிலை அல்லது விளைவு நிலைன்னு என்ன, அது எந்த அளவுல இருந்தா கற்றல் சிறப்பா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டா இருக்கக்கூடிய மோட்டிவேஷன்ல பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம அந்த யூனிட்டினுடைய செகண்ட் பார்ட்டா இருக்கக்கூடிய லேர்னிங் அப்படிங்கிறதுக்குள்ள வர்றோம். கற்றல் இது ஒரு வாஸ்டான ஏரியா. இங்க நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அக்கார்டிங் டு அவர் சிலபஸ் நம்ம தியரிஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் இட்ஸ் எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ் இது பார்க்க போறோம். லேர்னிங் சார்ந்து என்னென்ன தியரி இருக்கு, கற்றல் சார்ந்த கோட்பாடுகள் என்னென்ன கற்றல் கோட்பாடுகள் இருக்கு, அதனுடைய கல்வியல் தாக்கங்கள் என்ன, எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லேர்னிங் தியரிஸ், அது ஒரு பார்ட்டு. அடுத்தது சில குறிப்பிட்ட கற்றல் தியரிகளை நம்ம பார்க்க போறோம், கோட்பாடுகளை பார்க்க போறோம். லேர்னிங் தியரிஸ் ஒன்னு காக்னிட்டிவ் தியரி, அது ஜீன் பியாஜே அவரோடது. இன்னொன்னு பிஹேவியரிஸ்ட் தியரி, அதுல பாவ்லோவோட கிளாசிக்கல் கண்டிஷனிங்னு ஒண்ணு இருக்கு, ஸ்கின்னரோட ஆப்பரண்ட் கண்டிஷனிங்னு ஒண்ணு இருக்கு, தாண்டைக்கோட கனெக்ஷனிசம்னு ஒண்ணு இருக்கு. இந்த 3 பேருமே வந்து பிஹேவியரிஸ்ட் தியரி சைக்காலஜிஸ்ட், பிஹேவியரிஸ்ட் நடத்தை கல்வி உளவியலாளர்கள், அந்த 3 பேரோட தியரியும் வருது. நம்ம இந்த லேர்னிங் அப்படிங்கிற இந்த கான்செப்டுக்குள்ள நம்ம பார்க்க போறதுல காக்னேட்டிவ் தியரின்னு ஒண்ணு இருக்கு, அறிவு வளர்ச்சி கோட்பாடு, இது ஜீன் பியாஜேவோடது. அப்புறம் பிஹேவியரிஸ்ட் தியரி, அது பாவ்லோவோட. அதுல அந்த பிஹேவியரிஸ்ட் தியரி அப்படின்ற தியரியை சொன்ன 3 பேரோட அந்த தியரிஸ் நம்ம பார்க்க போறோம். லேர்னிங் தியரிஸ்ல 3 பேரோட பிஹேவியரிஸ்ட், அவங்களாம் நடத்தை கல்வி உளவியலாளர்கள் சொல்லுவோம். அதுல ஒருத்தர் பாவ்லோ, இன்னொருத்தர் ஸ்கின்னர், இன்னொருத்தர் தாண்டை, அந்த 3 பேரோடது. சோ இப்போ இந்த 6 தியரி நம்ம இருக்குன்னு சொன்னா, ஜீன் பியாஜே பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜீன் பியாஜே ஓடது, பாவ்லோவோடது, ஸ்கின்னரோடது, தாண்டைக்கோடது, ஜான் டூயியோடது, கார்ல் ரோஜர்ஸோடது, இந்த 6 பேரோட தியரி இருக்கு. இந்த 6ஐயும் நம்ம வந்து இந்த செகண்ட் பார்ட்டா இருக்கக்கூடிய லேர்னிங் அப்படிங்கிறதுக்குள்ள பார்க்க போறோம். அதுல இன்றைய வகுப்புல 3 பேரோட நம்ம பார்க்க போறோம். அடுத்த வகுப்புல மீதி 3 பேர் பார்க்க போறோம். இதுக்கு டெஃபினெட்லி வில் டேக் இட் மோர் தென் 1 hour. அதனால நம்ம இன்னைக்கு 3 பேர் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி கற்றல்னா என்ன, இந்த லேர்னிங் தியரிஸ் அப்படின்றத பார்க்க போறோம். தியரிஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் இட்ஸ் எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் இன்னைக்கு கிளாஸ். அதுல கற்றல்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒருவன் தன் வாழ்வில் பெறும் அறிவு, பழக்க வழக்கங்கள், மனப்பான்மைகள், செயல் திறன்கள் ஆகியவற்றை பெறும் நிலையை கற்றல். அப்போ கற்றல்னா வெறும் டிரான்ஸ்பர்மேஷன் ஆஃப் நாலேஜ் இல்ல. இந்த கற்றலுக்கான டெபினேஷன் என்ன சொல்லுதுன்னா, வாழ்க்கையில பெறக்கூடிய அறிவு, பழக்க வழக்கங்கள், மனப்பான்மைகள், அந்த ஆட்டிடியூட்ஸ், கஸ்டம்ஸ், அப்புறம் அந்த ஸ்கில், இதையெல்லாம் பெறக்கூடிய அந்த நிலைக்கு பேர் தான் கற்றல் அப்படிங்கிறது தான் கற்றலுக்கான டெபினேஷன். அடுத்தது பயிற்சி, அனுபவங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒருவனிடம் ஏற்படும் நிலையான நடத்தை மாற்றம் தான் கற்றல் அப்படிங்கிறது இன்னொரு டெபினேஷன். அப்போ கற்றலினுடைய அடுத்த விஷயமா என்ன நடக்கணும் அப்படின்னா, பிஹேவியரல் சேஞ்ச் நடக்கணும். கற்றல்ல இருந்து நடத்தை மாற்றம் ஏற்பட வேண்டும். அப்போ அது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, பயிற்சியின் மூலமாக அல்லது அனுபவங்களின் மூலமாக. இந்த அடிப்படையில நிலையான நடத்தை மாற்றம் இருக்கணும். அந்த நடத்தை மாற்றம் ஒரு நாளைக்கு நடக்கக்கூடியதா இருக்கக்கூடாது, நிலையானதா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தாதான் அது கற்றல் அப்படிங்கிறது கற்றலுக்கான இன்னொரு டெபினேஷன். அடுத்தது இன்ஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இன்ஸ்டிங் இயல்பூக்கம், நம்முடைய உள்ளுணர்வு சொல்றதுனால நடக்கக்கூடிய சில நடத்தை மாற்றங்கள் ஏற்படலாம், அல்லது மெச்சூரேஷன் ஏற்படுறதுனால, நமக்கு ஒரு வயது முதிரின் காரணமாக ஒரு மெச்சூரிட்டி ஏற்படும், முதிர்வு தன்மை ஏற்படும், அதனால நடத்தையில மாற்றம் ஏற்படும். சோ அந்த 2 விஷயத்தால நடக்கக்கூடிய நடத்தை மாற்றங்களை கற்றல் அப்படின்னு உளவியல் வல்லுநர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா அது இன்ஸ்டிங்டால நடந்தது அல்லது மெச்சூரேஷனால நடந்தது, அவனுக்கு மெச்சூரிட்டி வந்ததுனால அவங்க நடந்துக்கிறது. அதனால அது 2ம் நடத்தை மாற்றத்துல வராது. பயிற்சிகள், அனுபவங்களின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய நடத்தை மாற்றம் தான் கற்றல். இது கற்றலுக்கான முக்கியமான ஒரு டெபினேஷன். அடுத்தது இந்த கற்றல் அப்படிங்கிறது நடத்தை மாற்றம் நம்ம சொல்லிட்டோம். அப்ப இந்த நடத்தை மாற்றம் அப்படிங்கிறது
ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் இருந்ததுன்னா அது வந்து கற்றல்ல வராது அப்படின்னு சொல்றாங்க. அது நிலைத்தன்மை உடையதாக இருக்கணும், நீடித்து இருக்கணும், அதான் லாங் ஸ்டாண்டிங்கா இருந்தாதான் அது செல்லும். இப்ப ஒரு களைப்புனால ஏற்படக்கூடிய அல்லது நோயினால அல்லது மருந்துகளால ஏற்படக்கூடிய நடத்தை மாற்றம், ஒருத்தர் மருந்து ஏதோ ஒரு நோய்க்காக மருந்து சாப்பிடுறாரு, அதனால அவரு எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்காரு அல்லது ஏதோ ஒரு செயலை செய்யறாரு, நடக்க சொல்றாங்கன்றதுக்காக நடக்கிறாரு, அப்புறம் அது சரியானோடனே அதை நிறுத்திடுறாரு அப்படின்னா அது வந்து கற்றல்ல வராது. நடத்தை மாற்றம், அந்த மாதிரி நடத்தை மாற்றம் வந்து கற்றலுக்கான நடத்தை மாற்றம் இல்லை அப்படிங்கிறது. இப்ப இதெல்லாம் எதெல்லாம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி நம்முடைய அனுபவங்கள்ல இருந்து நாம எடுத்துக்கக்கூடிய அந்த அவுட்கம், இந்த நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய அவுட்கம் இருக்கு இல்லையா, அந்த அவுட்கமும் கற்றலை சேர்ந்தது அப்படின்றது இன்னொரு கருத்தா இருக்கு. சோ இப்ப இந்த கற்றல்ங்கிறது மனிதனுக்கு மட்டும்தான் உள்ளதா அப்படின்னு பார்த்தா இல்ல, இது அனைத்து உயிர்களிடத்திலும் காணப்படக்கூடியது, தொடர்ச்சியானது, நடத்தையை செம்மையாக்கக்கூடியது, அதுதான் கற்றல் அப்படின்னு கற்றலுடைய இயல்புகளை பத்தி சொல்றாங்க. எல்லா உயிர்கள்ட்டையும் இந்த கற்றல் அப்படிங்கிறது நடக்குது. அப்படி நடக்கும் பொழுது அந்த உயிரிகள் எல்லாமே இந்த கற்றலிருந்து கிடைத்த செயல்பாடுகளை பயன்படுத்துகிறது. அது எல்லா உயிர்களிடத்திலையும் தொடர்ந்து நடக்கக்கூடியது. அதன் மூலமாக அந்த உயிரினுடைய நடத்தை செம்மைப்படுகிறது அப்படின்றது கற்றலுடைய ஒரு தனித்தன்மையாக இருக்கிறது. அதே மாதிரி கற்றலுடைய நோக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன நிறைவோடு தொடர்புடையதாக இருக்கும். இப்ப நான் அதை படிச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு அதுல இருந்து ஒரு சாட்டிஸ்பாக்சன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா தான் அது கற்றல் நிறைந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம கற்றல் அப்படிங்கிறது மல்டிபிள் லெவல்ல இருக்கக்கூடியது, பன்முகத்தன்மை உடையது, ஒரு மோனோட்டனஸா இல்லாம மல்டிபிளா இருக்கக்கூடியது. அதே மாதிரி இன்டகிரேட்டிவாகவும் இருக்கக்கூடியது, ஒருங்கிணைந்து செயல்படக்கூடியது கற்றல். இப்போ கற்றலுக்கு உந்துதல், உந்துதல் நம்ம முன்னாடி பார்த்தோம் அந்த மோட்டிவேஷன், அந்த உந்துதல் அவசியம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவருக்கு பேரு மெக்கானல், MCCONNEL, மெக்கானல் அப்படிங்கிறவரு கற்றலுக்கு உந்துதல், அந்த உள்ள இருந்து இருக்கக்கூடிய அந்த மோட்டிவேஷன் அது அவசியம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது கேட்ஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, இயல்பான நடத்தைகளுக்கும் அவை மாற்றமடையவும் பின்னணியாக இந்த ஊக்கிகள், ஊக்கிகள்னா மோட்டிவ்ஸ், நம்ம வந்து போன கிளாஸ்லயே அதை பார்த்திருக்கோம், ஊக்கம்ன்றதுல பார்த்திருக்கோம் மோட்டிவ்ஸ்ன்றது. ஸோ அந்த மோட்டிவ்ஸ் வந்து இயல்பான நடத்தைக்கும் அந்த நடத்தை மாற்றமடைகிறதுக்கும் பின்னணியாக இருக்கு அந்த மோட்டிவ்ஸ் அப்படிங்கிற ஊக்கிகள் அப்படின்னு கேட்ஸ் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. GATES, கேட்ஸ் இவர் சொல்றாரு. அடுத்தது மெச்சூரிட்டி இல்லையா, அந்த மெச்சூரிட்டி அப்படிங்கிறது கற்றலுக்கு மனிதனை ஆயத்தப்படுத்துகிறது, மனிதனை அல்லது ஒரு உயிரி, மெச்சூரிட்டி ஒரு மனிதனை கற்றலுக்கு ஆயத்தப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போ இந்த கற்றலுக்கு எதெல்லாம் பங்களிக்கிறது, இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவனம், மகிழ்ச்சி, வெற்றி, நாட்டம், வழிகாட்டல், மனப்போக்கு, புலன்காட்சி, காட்சி கேள்வி, அதான் ஆடியோ விஷுவல், அப்புறம் இணைத்தல், தொடர்பு படுத்துதல், பரிசுகள், தண்டனைகள், இது எல்லாமே கற்றலுக்கு இம்பாக்டை ஏற்படுத்துகிறது. கற்றல் அப்படிங்கிற அந்த நிகழ்வு நடப்பதற்கு பல்வேறு விதத்துல இவை எல்லாமே இம்பாக்டை ஏற்படுத்துகிறது அப்படின்றது. இதெல்லாம் கற்றலை பத்தின ஜென்ரலான விஷயங்கள். இப்ப இது இந்த பின்னணியில நம்ம எங்க போறோம் அப்படின்னா, கற்றலுக்கான கோட்பாடுகள், லேர்னிங் தியரிஸ், அதுல போறோம். லேர்னிங் தியரிஸ்ல என்னென்ன லேர்னிங் தியரிஸ் இருக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அது ரெண்டு பெரிய பிரிவுகளாக அது பிரிக்கப்பட்டிருக்கு அந்த லேர்னிங் தியரிஸ். ஸோ இப்போ இந்த கற்றல் கோட்பாடுகள், லேர்னிங் தியரிஸ கற்றல் நிகழும் தருணங்களை வந்து அப்சர்வ் பண்ணி, பை அப்சர்விங் த லேர்னிங், அதன் மூலமாக உளவியல் வல்லுநர்கள், சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு கற்றல் கோட்பாடுகளை சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு கோட்பாட்டுக்கு பேரு தூண்டல் துலங்கல் தொடர்பு கோட்பாடு, ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் அசோசியேஷன் தியரி, SR அசோசியேஷன் தியரி அல்லது SR தியரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ், தூண்டல் துலங்கல். SR அசோசியேஷன் தியரி, தூண்டல் துலங்கல் தொடர்பு கோட்பாடு, இது ஒரு கேட்டகரி. இன்னொன்னு கெஸ்டால்ட் அல்லது அறிவு புல கோட்பாடு, கெஸ்டால்ட் ஆர் ஃபீல்டு தியரி. இப்போ இந்த கெஸ்டால்ட் அல்லது அறிவு புல கோட்பாடு அப்படிங்கிற ஃபீல்டு தியரி ஒண்ணு, SR அசோசியேஷன் தியரி ஒண்ணு, இந்த ரெண்டு தியரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த SR தியரிக்குள்ளார என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 கேட்டகரி இருக்கு. என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சாண்டைக் அப்படிங்கிறவர் சொன்ன இணைப்பு கோட்பாடு, கனெக்ஷனிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாண்டைக்கினுடைய கனெக்ஷனிசம் அப்படிங்கிறது ஒரு கோட்பாடா இருக்கு. ரெண்டாவது பாவ்லோ அப்படிங்கிறவர் சொன்ன கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்கு. பாவ்லோவோட கிளாசிக்கல் கண்டிஷனிங், பாவ்லோவின் ஆக்க நிலை இருத்தம். அடுத்தது மூணாவது SR தியரி கோட்பாடு என்னன்னா, ஸ்கின்னரோட செயல்படு ஆக்க நிலை இருத்தம், ஸ்கின்னர்ஸ் ஆப்பரண்ட் கண்டிஷனிங் தியரி. சோ இப்ப SR கோட்பாடு தூண்டல் துலங்கல் தொடர்பு கோட்பாடு, SR அசோசியேஷன் தியரி, ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ்
அசோசியேஷன் தியரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்ஆர் தியரி. இந்த எஸ்ஆர் தியரியில 3 பேர் இருக்காங்க. ஒன்னு தாண்டைக், அவரோட கோட்பாடுக்கு பேரு கனெக்ஷனிசம், இணைப்பு கோட்பாடு. இன்னொருத்தர் பாவ்லோ, அவரோடது கிளாசிக்கல் கண்டிஷனிங், ஆக்க நிலையிருத்தம். மூணாவது ஆளு ஸ்கின்னர், அவரோடது செயல்படு ஆக்க நிலையிருத்தம், ஆப்பரண்ட் கண்டிஷன். சோ இப்ப இந்த எஸ்ஆர் தியரியில இருக்கிற 3 பேரோட இதுவும் நம்மளுடைய சிலபஸ்ல டீடைலா உண்டு. we have to look in detail about தாண்டைக்ஸ் கனெக்ஷனிசம், பாவ்லோஸ் கிளாசிக்கல் கண்டிஷனிங் அண்ட் ஸ்கின்னர்ஸ் ஆப்பரண்ட் கண்டிஷனிங். நான் சொன்ன இந்த லேர்னிங் தியரிஸ்ல 6 தியரி நம்ம சிலபஸ் படி டீடைலா படிக்கணும். அதுல 3 இந்த எஸ்ஆர் தியரிக்குள்ளே வந்துருது. சோ இப்போ அடுத்து இன்னொரு வகைன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, கெஸ்டால்ட் அல்லது அறிவுப்புல கோட்பாடுன்னு சொல்லியிருக்கோம், ஃபீல்டு தியரி. அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கெஸ்டால்ட் தியரி, அதுக்கு பேரு தமிழ்ல முழுமை காட்சி கோட்பாடு. அகக்காட்சி வழியா அது இருக்கும், அதை தான் நம்ம சொல்றோம் முழுமை காட்சி கோட்பாடு. தட் இஸ் கால்டு கெஸ்டால்ட் தியரி. அடுத்தது கர்ல் லீவின்ஸ் தியரி, அது அறிவு புல கோட்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. CURT, கர்ட் லீவின்ஸ், கர்ட் லீவின்ஸ் தியரி, அது அறிவு புல கோட்பாடு. அடுத்தது டால்மன்ஸ் தியரி, டால்மனின் கோட்பாடு. நல்ல வேளையா இந்த 3 தியரியும் நம்மளுடைய டீடைல் ஸ்டடியில இல்ல. சோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். கெஸ்டால்ட் அல்லது அறிவுப்புல கோட்பாடுல இருக்கிறது 3 தியரி இருக்கு, எஸ்ஆர்ல 3 இருக்கு. எஸ்ஆர்ல 3 தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். இன்னைய கிளாஸ்ல அந்த 3 தியரி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ அது என்ன எஸ்ஆர் தியரி, ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் அசோசியேஷன் தியரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் அசோசியேஷன் தியரி அப்படின்றது என்னன்னா, ஸ்டிமுலஸுக்கும் ரெஸ்பான்ஸுக்கும் இடையிலான அந்த தொடர்பு, கனெக்ஷன் பிட்வீன் ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ், தூண்டலுக்கும் துலங்களுக்கும் இடையிலான தொடர்பு அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட். அதுதான் எஸ்ஆர் தியரியினுடைய முக்கியமான பாயிண்ட். அடுத்தது கற்றலை எளிமையிலிருந்து சிக்கலான பகுதிக்கு அல்லது கடினமான பகுதிக்கு எடுத்துட்டு போறது. ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லுவோம் சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ். நம்ம லேர்னிங் கோட்பாடுகள் சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கற்றல் எப்படி இருக்கணும் அப்படின்னா எளிமையிலிருந்து சிக்கலுக்கு செல்லுதல், தட் இஸ் சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது இந்த எஸ்ஆர் தியரியோட தொடர்புடையதா இருக்கு. அப்புறம் இந்த எஸ்ஆர் தியரியில புற ஊக்கிகள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஊக்கிகள் பார்த்துட்டோம், நம்ம அந்த மோட்டிவ்ஸ் பார்த்ததுனால அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம போன செஷன்ல நம்ம என்ன சொன்னோம்னா, அக ஊக்கி புற ஊக்கின்னு சொல்லியிருக்கோம். எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன், இன்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் சொல்லியிருக்கோம். அதுல எக்ஸ்ட்ரின்சிக் இருக்கு இல்லையா, புற ஊக்கம். அந்த புற ஊக்கிகள்ல இதெல்லாம் சொன்னோம்னா பரிசு, பாராட்டு அல்லது தண்டனை, இதெல்லாம் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் தியரிக்கு முக்கியமானது. பரிசோ, பாராட்டோ அல்லது தண்டனையோ, அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த எஸ்ஆர் தியரியில முக்கியமானதா இருக்கு. அடுத்தது கற்றலை ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்கு, நிலைப்படுத்துவதற்கு பயிற்சி இருக்கணும். அப்புறம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், வலுப்படுத்துதல் இருக்கணும் அப்படின்றது எஸ்ஆர் தியரியில சொல்லப்படுகிறது. அப்புறம் தொடர்ந்து ஒரு விஷயத்த நம்ம பயன்படுத்தாமலே வச்சிருந்தோம்னா மறதி ஏற்படும். இந்த எஸ்ஆர் தியரி மூலமாக ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் அடிப்படையில, தூண்டல் துலங்கள் அடிப்படையில நாம கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த நீண்ட நாட்களுக்கு பயன்படுத்தாமல் இருந்தால் அது மறந்து போகும் அப்படிங்கிறது இந்த தியரியோட ஒரு விதி. அப்புறம் தனியால் வேறுபாடுகள், கற்றல்ல மாணவர்கள்ட்ட நம்ம தனியால் வேறுபாடுகளை பார்க்கிறோம், இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் நம்ம சொல்லுவோம். அந்த இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ்க்கு காரணம் சூழ்நிலை தான் அப்படின்னு வலியுறுத்தக்கூடியவங்க இந்த பிஹேவியரிஸ்ட் தியரி சைக்காலஜிஸ்ட். இதுல நமக்கு தெரியும் ஏற்கனவே மரபு நிலைன்னு ஒண்ணு இருக்கு, சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்கு, கற்றலை பாதிக்கக்கூடிய காரணிகள் அது இன்னொரு சாப்டர்ல வருது, அங்க நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ அந்த காரணிகள்ல சூழ்நிலை தனி, மரபு நிலை தனி. ஆனா இவங்க இந்த பிஹேவியரிஸ்ட் தியரி, நடத்தை கோட்பாடு உளவியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தனியால் வேறுபாடு காரணம் சூழ்நிலை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இந்த எஸ்ஆர் தொடர்பு, இதன் மூலமாக ஏற்படக்கூடிய கற்றலை எளிய வகை கற்றல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மிக எளிமையான கருத்துக்களை எல்லாம் நம்ம இந்த எஸ்ஆர் தியரி மூலமாக கற்றுக்கொள்ளும். ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் இந்த முறையில கற்கக்கூடியது வந்து எளிமையாக நடக்கும். இன்னொன்னு, இதன் அடிப்படையில் நடக்கக்கூடிய கற்றல் மெக்கானிக்கலா இருக்கும், இயந்திர கதியில நடக்கக்கூடிய கற்றலா இருக்கும். அதாவது புரிந்து கொண்டு அறிவை பயன்படுத்தி செய்யறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான காக்னிட்டிவ் அப்படின்ற பார்ட். ஸோ அந்த மாதிரியான உயர் சிந்தனை, ஹையர் ஆர்டர் திங்கிங். ஸோ இந்த மாதிரியான கற்றலுக்கு இந்த எஸ்ஆர் தியரி பொருந்தாது. இது பின்னாடி நம்ம அதை பத்தி பார்க்க போறோம், அதனுடைய டிஃபெக்ட்ஸ் என்னென்னு பார்க்கும்போது அந்த டீடைல்ஸ் we can discuss that. ஸோ இது எஸ்ஆர் தியரி, ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் அசோசியேஷன் தியரியில இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த கெஸ்டால்ட் அல்லது ஃபீல்டு தியரின்னு சொன்னோம்ல, அறிவு புல கோட்பாடு. இவங்களுடைய கருத்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. இவங்களுக்கு எப்படின்னா, கற்றல் எப்படி நிகழும் அப்படின்னா, நோக்கத்தையும் அகக்காட்சி, அதான் உட்காட்சி அப்படின்னு சொல்லுவோம், இன்சைட் லேர்னிங், அந்த அதுக்குள்ள சூழ்நிலைகள் இதையெல்லாம் மாற்றும் பொழுது கற்றல் நிகழும் அப்படின்னு நம்பக்கூடியவர்கள் இந்த கெஸ்டால்ட் தியரி சைக்காலஜிஸ்ட், அறிவுப்புல கோட்பாடை பின்பற்றக்கூடிய உளவியலாளர்கள். அடுத்தது
தொடக்கத்துல தெளிவில்லாம இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த முழுமையான காட்சிகளை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது முழுமையா நமக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நம்ம வந்து கற்றலை செய்ய முடியும், கற்றல்ங்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இந்த கெஸ்டால்ட் தியரி சைக்காலஜிஸ்ட். தொடக்கத்துல தெளிவில்லாம இருக்கும், அன்கிளியர். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த முழு காட்சியாக அதை ஆராயும் பொழுது அதன் மூலமாக கற்றல் நடக்கும்ன்றது இவங்களுடைய கருத்து. அப்புறம் இவங்க எப்படின்னா ஃபுல் டு பார்ட்ஸ், அதாவது முழுமையிலிருந்து பகுதியை நோக்கி கற்றல் செல்லும் அப்படின்றாங்க. முதல்ல முழுசா நம்ம சொல்லிடுறோம், அதுல இருந்து அதனுடைய டீட்டெயிலா சின்ன பகுதிக்கு போறது அப்படிங்கிறது இவங்களுடைய கருத்தா இருக்கு. அப்புறம் இவங்களோட இன்னொன்னு என்னன்னா, லேர்னர்ஸ்க்கு இம்மீடியட் ஃபீட்பேக் கொடுக்கறது கற்றலை ஊக்குவிக்கும் அப்படின்றது இவங்களுடைய கருத்து. இம்மீடியட் ஃபீட்பேக் டு த லேர்னர்ஸ், இது லேர்னிங்கை மோட்டிவேட் பண்ணுன்றது இவங்களுடைய கருத்து. அடுத்தது இன்சைட் லேர்னிங்க நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னா கற்றல் நடக்கும், அதாவது அகக்காட்சி மூலமாக கற்பதை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், வலுப்படுத்த வேண்டும் அப்படின்றது இவங்களுடைய. அடுத்தது நாட்டங்கள், கவர்ச்சிகள், நுண்ணறிவு போன்றவை கற்றலில் செல்வாக்கு செலுத்தும் அப்படின்றாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட், இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் வந்து கற்றல்ல இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்றவங்க தான் இந்த கெஸ்டால்ட் தியரி. ஸோ இப்போ நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் தியரியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல இந்த நல்ல வேலையா நம்மளோட இதுல சிலபஸ் படி கெஸ்டால்ட் தியரி அல்லது ஃபீல்டு தியரியை நம்ம டீட்டெயிலா படிக்க போறது இல்லை. அதுக்கு பதிலாக நாம எஸ்ஆர் தியரியில உள்ள 3 பேரோட கருத்துக்களையும் டீட்டெயிலா படிக்க போறோம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஒருத்தர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாண்டைக். தாண்டைக்கினுடைய தூண்டல் துலங்கல் இணைப்பு கோட்பாடு, ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் கனெக்ஷனிசம் அல்லது கனெக்டிவிட்டி தியரி, எஸ்ஆர் கனெக்ஷனிசம், இதுதான் இவரோடது. தாண்டைக்கோடது தூண்டல் துலங்கல் இணைப்பு கோட்பாடு, ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ். இவரோட கருத்து தாண்டைக்கு என்ன சொல்றாரு, கற்றல்னா என்ன அப்படின்னு தாண்டைக்கு சொல்றாருன்னா, ஒரு குறிப்பிட்ட தூண்டலுக்கு பொருத்தமான துலங்களை, இந்த ஸ்டிமுலஸ்க்கு இந்த ரெஸ்பான்ஸை, பொருத்தமான ரெஸ்பான்ஸை எடுத்து கனெக்ட் பண்ணிட்டோம்னா கற்றல் நிகழும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸ்டிமுலஸ் இது, தூண்டல் இது, இந்த தூண்டலுக்கு பொருத்தமான ரெஸ்பான்ஸ் துலங்கள் எது, அப்போ இந்த ஸ்டிமுலஸையும் அந்த பொருத்தமான ரெஸ்பான்ஸையும் இந்த எஸ்ஸுக்கு சரியான ஆரை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு லேர்னிங். அதுதான் தாண்டைக்கனுடைய அந்த குறிப்பிட்ட கோட்பாடு, இணைப்பு கோட்பாடு. அதான் இணைக்கிறார். இப்ப இந்த ஸ்டிமுலஸ்க்கான பொருத்தமான ரெஸ்பான்ஸை இந்த ஸ்டிமுலஸோட இணைப்பது, அதுதான் அவருடைய கருத்து. ஸோ இதுல இவர் கொண்டு வந்த அந்த கற்றலுக்கான இவர் சொன்ன அந்த மெத்தடுக்கு என்ன பேர் அப்படின்னா ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங், முயன்று தவறி கற்றல். முயற்சி செய்யறோம், அதுல தவறு ஏற்படும், திரும்ப. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்ப இந்த தூண்டலுக்கு சரியான துலங்களை எடுத்த எடுப்புல நம்ம கண்டுபிடிக்க முடியாது இந்த லேர்னரால. ஸோ அப்ப தவறான ஒரு ஸ்டிமுலஸ்க்கான ரெஸ்பான்ஸ் தவறா தேர்ந்தெடுத்திருப்பாரு. அப்புறம் வேற ரெஸ்பான்ஸ் இப்படி மாத்தி மாத்தி கடைசியா ஒரு ரெஸ்பான்ஸை கண்டுபிடிச்சிருவார், இதுதான் சரின்றது தெரிஞ்சிடும். ஸோ அடுத்தடுத்த முறைகள் இப்ப முதல் தடவை இந்த ஸ்டிமுலஸ்க்கான ரெஸ்பான்ஸா ஒண்ணா வச்சு பார்த்தாரு, 10வது ரெஸ்பான்ஸ் தான் இந்த ஸ்டிமுலஸ்க்கு கரெக்டான ரெஸ்பான்ஸா அமைஞ்சுது அப்படின்னா, அடுத்த முறை அதே விஷயத்தை செய்யும் பொழுது ஒரு 5வது தடவையோ 6வது தடவையோ அந்த ரெஸ்பான்ஸை கரெக்டா பிடிச்சிருவாரு. அப்புறம் அந்த தவறு குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்படி கடைசியா குறைஞ்சிக்கிட்டே வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நேரடியா இது ஸ்டிமுலஸ்னா இதுதான் ரெஸ்பான்ஸ், அது ஒரு மாசத்துல நடக்கலாம், 10 நாள்ல நடக்கலாம், 2 மாசத்துல நடக்கலாம், வாட் எவர் மேபி தி டைம் இட் வில் பி டேக்கன் பை தி லேர்னர். ஸோ அந்த மாதிரி ஸ்டிமுலஸ்க்கான ரெஸ்பான்ஸை வேறையா தேர்ந்தெடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு பிறகு சரியான ரெஸ்பான்ஸை கண்டுபிடிச்சு அதற்கு பிறகு இந்த தவறுகளுடைய எண்ணிக்கையை குறைச்சிட்டே வந்து ஒரு கட்டத்துல நேரடியா இந்த ஸ்டிமுலஸ்க்கு இதுதான் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு அறிந்து கொள்வதுதான் கற்றல். அப்ப ஒவ்வொரு முறையும் தவறுகளுடைய எண்ணிக்கை படிப்படியா குறைஞ்சிட்டு வரும் அப்படின்னு சொல்றதுதான் இவருடைய தியரி. இதுல இந்த சிக்கலான செயல்கள் இருக்கு இல்லையா, அந்த காம்ப்ளெக்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது அதே மாதிரி மோட்டார் ஸ்கில்ஸ், செய்திறன்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மோட்டார் ஸ்கில்ஸ் நம்ம இயங்கக்கூடியது, உடல் உழைப்பையும் மூளையையும் சேர்த்து பயன்படுத்தக்கூடிய திறன்கள்லாம் வந்து மோட்டார் ஸ்கில்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இதுல எல்லாம் பயிற்சி பெறுவதற்கு ட்ரையல் அண்ட் எரர் அப்படிங்கிற இந்த இவருடைய தாண்டைக்கினுடைய எஸ்ஆர் கனெக்ஷனிசம் தியரியிலிருந்து சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த ட்ரையல் அண்ட் எரர் முறை பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அவருடைய அப்சர்வேஷன்ல ஒரு உயிரினம் தன்னுடைய இலக்கை அடைவதற்காக பல்வேறு துலங்கல்களை வெளிப்படுத்துகிறது, அதுக்கான ஸ்டிமுலஸ் இது. ஸோ அந்த ஸ்டிமுலஸ்க்கான பல்வேறு துலங்கல்களை வெளிப்படுத்தும், ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் வெளிப்படுத்தும். அதுல நிறைய தவறான ரெஸ்பான்ஸும் இருக்கும். பட் அந்த தவறுகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அது கட் பண்ணிட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல சரியான ரெஸ்பான்ஸுக்கு அது வந்து சேருது அப்படின்றது அவர் சொல்றாரு.
இதை அவர் எப்படி ப்ரூவ் பண்ணார் அப்படின்றது அந்த நம்ம சொல்ற பசில் பாக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அல்லது சிக்கல் அறை சோதனை. அந்த சிக்கல் அறை சோதனை அல்லது பசில் பாக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிறிய பெட்டி, அந்த பெட்டியில 3 பக்கமும் மரத்தால அடைச்சு வச்சிருக்காரு. முன்னாடி பக்கம் மட்டும் ஒரு கம்பி கதவு, அதை லாக் பண்ணி வச்சிருக்காரு. அந்த பொட்டிக்குள்ளார ஒரு பசி உள்ள பூனையை உள்ள விட்டாச்சு. வெளியில அந்த பூனைக்கு கண்ணில் படுறது மாதிரி தொலைவுல ஒரு அதுக்கு பிடித்த உணவா இருக்கக்கூடிய ஒரு கருவாட்டு துண்டு வச்சிருக்காரு. இப்போ அந்த பூனை பசியோட இருக்கும் பொழுது அந்த பொட்டிக்குள்ளார பூந்து அதனுடைய செயல்களை எல்லாம் செய்யும். பிராண்டுறது, குதிக்கிறது, கத்துறது, என்னென்னமோ பண்ணி பார்க்குது. கடைசியா அது தெரியாம என்ன பண்ணிடுது அப்படின்னா, அப்படி அதோட கையாலேயோ அந்த கால் நகங்களாலேயோ அல்லது வாயாலேயோ அப்படி தட்டும் பொழுது அந்த கதவை திறக்கிறதுக்கான அந்த லிவர் கையில பட்டு அந்த கதவு திறந்துருது. அப்ப கதவு திறந்த உடனே வெளியில போய் அந்த அதுக்கு வச்சிருக்கிற உணவான அந்த கருவாட்டு தூள் எடுத்து தின்னுடுது. ஸோ இப்ப இதே மாதிரி ஒவ்வொரு முறையும் அந்த பூனையை பசியோட இருக்கும்போது உள்ள போடுறது, அதுக்கு முன்னாடி இதை வச்சிடுறது. அப்படி செய்யும் பொழுது ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுதுன்னா, முதல்ல அது வந்து வாயால எதேச்சியா தட்டும் போது கதவை திறந்ததுன்னா, அடுத்த தடவை காலால திறந்தது, இன்னொரு தடவை வாளால தட்டும் போது திறந்தது. இப்படி ஆனா எடுத்த முயற்சியில அது நடக்கல. ஒவ்வொரு தடவையும் வேற வேற ரெஸ்பான்ஸ் எல்லாம் அது பண்ணுது. அப்ப ஸ்டிமுலஸ் அதுக்கு பசி, பசிக்கான அந்த ஸ்டிமுலஸ்க்கு அது காட்ட வேண்டிய ரெஸ்பான்ஸ் உணவு சாப்பிடணும். சோ அந்த உணவு சாப்பிடறதுக்கு வேண்டிய உணவு ஜஸ்ட் வெளியில இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள கதவு நடுவுல இருக்கு. அப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னா, அதை திறப்பதற்கான முயற்சிகளை எடுக்குது. இப்படி கொஞ்ச நாள் நடந்ததுக்கு பிறகு, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நேரா உள்ள வச்சு பூட்டணும் அப்படின்னா, நேரா வந்து இந்த கதவை திறக்கிறதுக்கான லிவரை பிரஸ் பண்ணி கதவை திறந்து வெளியில வந்து அந்த உணவை எடுத்து சாப்பிடறதுக்கு தயாராயிருது. சோ இதுதான் சொல்ல வர கருத்து. ஒரு தூண்டல் அந்த ஸ்டிமுலஸ்க்கு வேற 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 ரெஸ்பான்ஸ் அது காட்டுது. முதல்ல வந்து பிராண்டுறது, கத்துறது, அந்த அந்த மரப்பட்டிக்குள்ளாரே சுத்தி சுத்தி வர்றது, இதெல்லாம் ரெஸ்பான்ஸ், அதனுடைய ஸ்டிமுலஸ்க்கான ரெஸ்பான்ஸ். ஆனா அதுல எல்லாம் அதெல்லாம் தவறான ரெஸ்பான்ஸ், அதுக்கு அதன் மூலமா உணவு கிடைக்கல. ஆனா சரியான ரெஸ்பான்ஸ் எது? கதவை திறக்கிறது. ஸோ அது எப்ப நடக்குது? ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல அந்த நிகழ்வு நடக்குது. ஸோ அப்ப முதல் முறை அது 10-15 தடவை அடிச்சு உடைச்சு எல்லாம் பண்ணதுக்கு பிறகு நடந்ததுன்னா, இன்னொரு முறை அந்த எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நேரடியா கதவை எப்படி திறக்கணும்னு அது தெரிஞ்சுக்கிது, உடனே திறக்குது. ஸோ இப்போ ஸ்டிமுலஸ்க்கான டிஃபரெண்ட் ரெஸ்பான்ஸ், தவறான ரெஸ்பான்ஸ் நிறைய கொடுத்துக்கிட்டே வந்த ஒரு அந்த பூனை குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதை கற்றுக்கிட்டு இந்த ஸ்டிமுலஸ்க்கான ரெஸ்பான்ஸ் இந்த கதவை திறக்கிறது தான், திறந்தா நமக்கான உணவு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்குது. ஸோ அதன் மூலமாக அதனுடைய உணவை பெறுகிறது. இதுதான் அவர் சொன்ன எஸ்ஆர் கனெக்ஷனிசம் தியரியை ப்ரூவ் பண்றதுக்காக அவர் செய்து காட்டிய சோதனை, பசில் பாக்ஸ் எக்ஸ்பீரிமெண்ட், சிக்கல் அறை சோதனை. ஓகேவா? சோ இப்ப இதுல அவர் கற்றல் விதிகள் அப்படின்னு சில விஷயங்களை சொல்றாரு. என்ன கற்றல் விதி? இப்ப இவருடைய அந்த தியரிக்கும் நம்ம கற்றலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹியூமன் லேர்னிங்க்கு இது இந்த விதத்துல தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் சொல்லியிருக்கிறது 3 விதிகளை இவர் சொல்றாரு. இந்த 3 விதிகளின் அடிப்படையில தான் கற்றல் நடக்கும் அப்படின்னு இவர் சொல்றாரு. அந்த கற்றலுக்கான 3 விதிகள் அவர் எதை சொல்றாரு அப்படின்னா, ஆயத்த விதி அப்படின்னு ஒரு விதியை சொல்றாரு. அடுத்தது பயிற்சி விதி அப்படின்னு ஒரு விதி சொல்றாரு. விளைவு விதி அப்படின்னு ஒன்று சொல்றாரு. சோ தாண்டைக்கினுடைய கற்றல் விதிகள், லாஸ் ஆஃப் லேர்னிங் பை தாண்டைக், அவருடைய எஸ்ஆர் கனெக்ஷன் தியரி படி என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஆயத்த விதி, 2வது பயிற்சி விதி, 3வது விளைவு விதி. லா ஆஃப் ரெடினஸ், அதுக்கு பேர் தான் ஆயத்த விதி. அது என்ன லா ஆஃப் ரெடினஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தூண்டல் துலங்களுக்கான இணைப்பை ஏற்படுத்துவதற்கு இந்த உயிரி முதல்ல தயாரா இருக்கணும். அப்படி தயாரா இருக்கும்போது நாம அந்த தூண்டல் துலங்கள் செய்யறதுக்கு அனுமதி கொடுத்தோம் அப்படின்னா அப்ப மகிழ்ச்சி ஏற்படும். அதுவே அது தயாராக இல்லாத போது நாம இந்த இணைப்பை ஏற்படுத்த முயற்சி செஞ்சோம்னா அதனால அந்த உயிரிக்கு வருத்தம் ஏற்படும். அதனால அந்த இணைப்புன்றது வலுவிழந்து போகும் அல்லது நடக்காம போகும் அப்படின்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இவர் சொன்ன அந்த சோதனையில நம்ம ஒரு விஷயத்த முக்கியமா சொன்னோம். என்ன அப்படின்னா, பசியோட இருக்கும் பூனையை நம்ம உள்ள விட்டுருக்கோம். நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்கிற பூனையை அந்த பொட்டிக்குள்ளார போட்டிருந்தோம்னா அது கொஞ்ச நேரம் சுரண்டி பார்த்துட்டு நல்ல இடமா இருக்கு, சேஃப்டியான பிளேஸா இருக்குன்னு தூங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த நம்ம நினைச்ச அந்த ரெஸ்பான்ஸ் அங்க நடக்காது. ஸோ அப்போ ஸ்டிமுலஸ் பசியோட இருக்கிறது. அப்போ அதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா, தூண்டல் துலங்களுக்கான இணைப்பை ஏற்படுத்துவதற்கு அந்த உயிரி தயாராக இருக்கணும், அந்த உயிரினம் அதுக்கு ரெடியா இருக்கு. அததான் லா ஆஃப் ரெடினஸ் சொல்றாரு. இப்போ அதுக்கு பசிக்குது, இந்த நேரத்துல நீங்க இந்த டெஸ்ட் பண்ணனா அது சாப்பிடறதுக்கு எப்படியோ ஒரு விதத்துல முயற்சி பண்ணும். அது பசி இல்லாத பொழுது நம்ம இந்த முயற்சி பண்ணோம்னா அது ரெஸ்பாண்ட் பண்ணாது அப்படிங்கிறது தான் அவர் சொல்ற லா ஆஃப் ரெடினஸ். ஸோ இப்போ கற்றலுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, அப்போ கற்றல் கற்பித்தல் நடக்கும் பொழுது
அந்த கற்கக்கூடிய குழந்தையை கற்பதற்கு நாம தயாராக வைத்திருக்க வேண்டும். அததான் ஆயத்தப்படுத்துதல் அப்படின்னு நம்ம சொல்றோம், மோட்டிவேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அப்ப கற்றல் கற்பித்தல் நடக்கும் பொழுது அந்த கற்கும் குழந்தையை நாம கற்றலுக்கு தயார்படுத்துதல், அதுதான் ஆயத்தப்படுத்துதல். அது மாதிரி முன்னாடி நடந்த பாடப்பகுதிகளை நினைவு கூறுதல், இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்லுவோம், ரீகாலிங்லாம் செய்வது. ஸோ இந்த மாதிரி நடக்கும் பொழுதுதான் அந்த குழந்தை கற்றலுக்கு தயாராகும். இந்த ரெடினஸ் அப்படின்றது அங்கதான் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ இதுக்கு என்னெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நம்ம பெரிய லெவல்ல நம்ம சைக்காலஜில போகும்போது தெரிஞ்சுக்குவோம். நாட்ட சோதனை அப்படின்னு சொல்லுவோம், ஆட்டிடியூட் டெஸ்ட். அந்த குறிப்பிட்ட செயல்பாடை அல்லது பணியை செய்வதிலே அவனுக்கு நாட்டம் இருக்கிறதா அப்படின்னு ஆய்வு பண்றதா நாட்ட சோதனை. இன்னமும் பல அந்த மாதிரியான போஸ்டுகளுக்கு சில பணிகளுக்கெல்லாம் இந்த ஆட்டிடியூட் டெஸ்ட் கட்டாயமானதாக இருக்கிறது. அந்த ஆட்டிடியூட் இருந்தாதான் அவங்கள அந்த பணிக்கு எடுத்துக்குவாங்கன்றது மாதிரி. ஸோ இந்த ஆட்டிடியூட் டெஸ்ட் எல்லாம் இவருடைய கருத்தின் அடிப்படையில் வந்ததுதான். லா ஆஃப் ரெடினஸ், இந்த பணியை செய்வதற்கு ரெடியா இருக்காங்களா அந்த கேண்டிடேட் அப்படிங்கறத டெஸ்ட் பண்றது ஆட்டிடியூட் டெஸ்ட். அதே மாதிரி விஷ் லிஸ்ட், ஆர்வ பட்டியல், அவருக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு, இந்த இது சார்ந்த இதோட ரிலேட்டடா உள்ள விஷயங்களை வச்சு கேள்வி கேட்பாங்க. ஸோ அதுல இருந்து இந்த கற்றலுக்கான ரெடினஸ் இருக்கா அப்படின்றது, அல்லது இந்த வேலை செய்வதற்கான ரெடினஸ் இருக்கா அப்படின்றத நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியும். ஸோ இது லா ஆஃப் ரெடினஸ் அப்படின்ற ஃபர்ஸ்ட் விதி. ரெண்டாவது விதி லா ஆஃப் எக்ஸசைஸ். லா ஆஃப் எக்ஸசைஸ்னா பயிற்சி, பயிற்சி விதி. இப்போ இந்த பயிற்சி விதியில அவர் முக்கியமா ஒரு விஷயத்த சொல்றாரு, என்ன அப்படின்னா இந்த தூண்டல் துலங்களுக்கு இடையேயான மாற்றியமைக்கப்பட்ட இணைப்பை ஏற்படுத்தும் போது, அது என்ன மாற்றியமைக்கப்பட்ட இணைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்டிமுலஸ்க்கான ரெஸ்பான்ஸ் அது மாறி மாறி கடைசியா ஒரு ரெஸ்பான்ஸ் எடுத்துக்குது இல்லையா, அப்படி இணைப்பை ஏற்படுத்தும் பொழுது திரும்ப திரும்ப முயற்சி பண்ணாதான் அதனுடைய வலு அதிகரிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த பசியோட இருக்கிற பூனை உள்ள போட்டு பூட்டினதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸா நேரா கதவு திறக்கிறத செய்யாது, இம்மிடியட்டா அந்த வெரி ஃபர்ஸ்ட் டே. அப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னா வேற வேற ரெஸ்பான்ஸை கொடுக்குது. முதல்ல பிராண்டுறது, கத்துறது, அல்லது அந்த செவருக்குள்ள போடுறது, தலையால முட்டுறது, ஏதோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்புறமா ஒரு ரெஸ்பான்ஸ், அதாவது 10வது ரெஸ்பான்ஸோ 15வது ரெஸ்பான்ஸோ தான் ஏதோ பண்ணி அந்த கதவுல கை வச்சிருந்திருக்கும், அந்த அந்த காலை வச்சிருந்திருக்கும். அப்போ அந்த கதவு திறந்திருக்கும், அல்லது தலையை அல்லது வாழை ஏதோ பண்ணி கதவை திறந்திருக்கும். ஸோ இப்போ இதுதான் மாற்றி அமைக்கப்பட்ட இணைப்பை ஏற்படுத்துதல். திரும்ப திரும்ப முயற்சித்தால் தான் அதனுடைய வலு அதிகரிக்கும். இப்போ இன்னைக்கு அது அந்த கதவை திறந்துருச்சு அப்படின்னா சரி ரைட், அப்ப பூனை கதவை திறந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னா அந்த இணைப்பு வலுப்பெறாது. அதுதான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள இது வருது. சோ அதை செய்யலை அப்படின்னா அப்போ அந்த வலு பெறாம போயிடுச்சுன்னா அந்த கற்றல் அங்க நிகழாது அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றாரு. ஏன்னா அண்மையில நிகழ்த்தப்பட்ட செயல், இம்மிடியட் நியரஸ்ட்ல நடந்தது, இம்மிடியட் நியரரா நடந்த ஒரு செயல் தான் மற்றதை விட அதிக அளவுல நிகழ்த்தப்படும். அண்மையில் நடந்த அந்த நிகழ்வு தான் ஒரு உயிரினுடைய நினைவு அடுக்குகள்ல நல்ல நினைவுல இருக்கும், பசுமையா நினைவுல இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த விதிக்கு இன்னொரு பேர் சொல்லியிருக்காரு, அதுக்கு பேரு அண்மை விதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்மை விதினாலும் பயிற்சி விதினாலும் அலைவன் விதின்னு இதுக்கு ஒரு பேர் இருக்கு, அதுவும் ஒண்ணுதான். அலைவன் விதின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, லா ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, அந்த தூண்டலுக்கான துலங்களை ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில செட் பண்ணும் பொழுதுதான் ரெண்டு கனெக்ட் ஆகுது. அதனால இதுக்கு அவர் இன்னொரு பேர் என்ன சொல்றாருன்னா லா ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா திரும்ப திரும்ப மேற்கொள்ளப்படுகின்ற பயிற்சி, அதுதான் சொல்ல வர்றாரு. பயிற்சி, லா ஆஃப் எக்ஸசைஸ், ரிப்பீட்டட் பிராக்டிஸ் எக்ஸசைஸ், இது நடக்கணும், அப்பதான் கற்றல் நடக்கும் அப்படிங்கிறது தாண்டைக்கினுடைய இரண்டாவது விதி. மூணாவது விதி லா ஆஃப் எஃபெக்ட், விளைவு விதி அல்லது பயன் விதி. இது என்ன அப்படின்னா இந்த தூண்டல் துலங்கல் இணைப்பினால மகிழ்ச்சியான அல்லது விரும்பத்தகுந்த ஒரு நிகழ்வு கிடைச்சதுன்னா, அதாவது பரிசோ பாராட்டோ அல்லது இன்சென்டிவ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைச்சது அப்படின்னா அப்போ இணைப்பு வலுப்பெறும். அதன் மூலமாக கற்றல் திரும்ப நடக்கும். அதாவது அடுத்த முறை நம்ம செய்யும் பொழுது இந்த ஸ்டிமுலஸ்க்கான இந்த ரெஸ்பான்ஸ், சரியான ரெஸ்பான்ஸ் நடக்கும். ஸோ இதுக்கு பதிலா எதிர்மறையான விஷயங்கள், அதாவது பரிசுக்கு பதிலா தண்டனை அல்லது வேதனை அல்லது துயரம், இந்த மாதிரியான விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னா அது இந்த ஸ்டிமுலஸ்க்கான ரெஸ்பான்ஸை மறக்கடிக்கும். அதனால கற்றல் மறந்து போகும். அதனாலதான் லா ஆஃப் எஃபெக்ட் என்ன சொல்லுதுன்னா, விரும்பத்தகுந்த விளைவு நடந்துச்சுன்னா அதுக்கான ரிவார்டு இருக்கணும். ரிவார்டு இருந்தா தான் அந்த கற்றல் வலுப்பெறும் அப்படின்றது இவரோட மூணாவது. ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் லாஸ் அவர் சொல்றாரு. லா ஆஃப் ரெடினஸ், லா ஆஃப் எக்ஸசைஸ், லா ஆஃப் எஃபெக்ட். லா ஆஃப் ரெடினஸ் நம்மளுடைய வகுப்பறை சூழலை எதை பத்தி நினைக்கிறோம் அப்படின்னா மோட்டிவேஷன், அந்த மாதிரி விஷயங்கள் ஆயத்தப்படுத்துதலை பத்தி சொல்லுது. லா ஆஃப் எக்ஸசைஸ் எது சொல்லுது அப்படின்னா ரிப்பீட்டட் பிராக்டிஸ் இருக்கணும்ன்றத சொல்லுது.
லா ஆஃப் எஃபெக்ட் என்ன இருக்கு அப்படி என்ன சொல்லுது அப்படின்னா ரிவார்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லுது. அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் ஃபார் த டிசைரபிள் ரெஸ்பான்ஸ். விரும்பத்தகுந்த துலங்கல்களுக்கு பரிசுகள், பாராட்டுகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும். அப்பதான் இந்த இணைப்பு வலுப்பெற்று கற்றல் தொடர்ந்து நிகழும் அப்படின்றது தாண்டைக்கினுடைய இணைப்பு விதியினுடைய முக்கியமான கோட்பாடு. சோ இப்போ இவருடைய கோட்பாடுகள்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய கோட்பாடு லேர்னிங் ஆஃப் மோட்டார் ஸ்கில்ஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும். மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்னு எதையெல்லாம் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறது, ஒரு பைக் ஓட்ட கத்துக்கிறது, அங்கதான் சார் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? உங்க ஐடி மறைக்குது. ஓகே, உங்க ஐடி மறைக்குது, கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் டவுன். ஓகே, தேங்க்யூ சார். ஸோ இவருடைய கோட்பாடு ஹையர் ஆர்டர் திங்கிங்க்கு உகந்ததாக இல்லை. ஹையர் லெவல் ஆஃப் காக்னிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கற்பனை, சிந்தித்தல், ஆராய்தல், இதெல்லாம் வந்து நம்ம ஹையர் ஆர்டர் திங்கிங் லெவல்ல நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் ஹையர் லெவல் ஆஃப் காக்னிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். கற்றலினுடைய உயர் நிலையில இருக்கக்கூடியது வந்து. ஸோ அந்த மாதிரியான சிந்தனைகளுக்கு, அந்த மாதிரியான கற்றலுக்கு, அந்த கற்பனை திறன் அல்லது சிந்தித்தல் திறன், ஆராய்தல் திறன், அந்த மாதிரியான திறனுக்கு இவருடைய கற்றல் கோட்பாடுல இடம் இல்லை. இது ஒரு எந்திரத்தனமான செயல்பாட்டை மட்டும்தான், கற்றலை ஒரு எந்திரத்தனமான மெக்கானிக்கல் லேர்னிங்கா மாற்றி அமைக்கிறது அப்படின்றது இவருடைய கருத்து பற்றிய குற்றச்சாட்டு. அந்த லேர்னிங் ஆஃப் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்றது நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா, பிசிக்கல் அண்ட் காக்னிஷன் சேர்ந்து செய்யக்கூடியது, அறிவும் உடல் இயக்கமும் சேர்ந்து செய்யக்கூடியதான் மோட்டார் ஸ்கில்ஸ் நம்ம சொல்றோம். இப்போ ஒரு சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறது, கார் ஓட்ட கத்துக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய செயல்களை எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மோட்டார் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இவருடைய இந்த கோட்பாடு மோட்டார் ஸ்கில்ஸுக்கு மட்டும்தான் சிறப்பானதாக இருக்கே தவிர ஹையர் ஆர்டர் காக்னிஷனுக்கு அந்த அளவுக்கு பயன்படுறதா இல்லை அப்படின்றது மற்ற உளவியல் உள்ளவங்களுடைய குற்றச்சாட்டு மாதிரி இருக்கும். ரைட். இப்போ அதான் உயர்கற்றலுக்கு இது பொருந்தாது அப்படின்னு சொல்றோம். குறிப்பா எதை சொல்றாங்கன்னா, அந்த அண்மை நிகழ்வு, தொடரும் விளைவு அப்படின்னு இவர் சொல்ற அந்த கருத்துக்கள் எல்லாம் உயர்கற்றலுக்கு, அந்த ஹையர் லெவல் லேர்னிங் வரும்பொழுது பொருந்தாது அப்படின்றது ஒரு கருத்தாக இருக்கிறது. ஸோ இது வந்து தாண்டைக்கினுடைய கனெக்ஷனிசம். அடுத்து நம்ம பார்க்க போறது ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்து பாவ்லோ அண்ட் ஸ்கின்னர். இவங்க ரெண்டு பேரோடதும் ஒரே விஷயம்தான். ஆனா ரெண்டு பேரும் ரெண்டு எண்டுல இருந்து அதை பண்ணியிருக்கிறாங்க. அதனால ரெண்டோட பேரும் ஆக்க நிலையிருத்தல் தான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளவர் பாவ்லோவுடைய ஆக்க நிலையத்துக்கு பேரு கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரி, ஆக்க நிலையுறுத்தி கற்றல். அது பாவ்லோவோட தியரி. ஆக்க நிலையுறுத்தி கற்றல் அப்படின்னு சொல்ற அந்த பாவ்லோ யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு ரஷ்ய நாட்டை சேர்ந்த அறிஞர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, விலங்கினங்கள் இந்த ஆக்க நிலையுறுத்தம், அதாவது கண்டிஷனிங் மூலமாக, கிளாசிக்கல் கண்டிஷனிங் மூலமாக சிறப்பாக கற்றுக்கொள்கின்றன அப்படின்றத வலியுறுத்தக்கூடியவர் தான் இந்த பாவ்லோ. இவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, செயற்கை தூண்டலையும் இயற்கை தூண்டலையும் இணைப்பதால ரெண்டுக்கு நடுவுல தொடர்பு ஏற்பட்டு கற்றல் நிகழும் அப்படின்றார். அது என்ன செயற்கை தூண்டல், இயற்கை தூண்டல்? முதல்ல ஸ்டிமுலஸ், அதுதான் தூண்டல். செயற்கையா நடக்கக்கூடிய ஒரு தூண்டல், இயற்கையா நடக்கக்கூடிய தூண்டலோட நாம கிரியேட் பண்ற ஒரு தூண்டலை இணைச்சிட்டு அதன் மூலமாக ஒரு ரெஸ்பான்ஸ் வரவழைக்கிறதுக்கு பேர் தான் கிளாசிக்கல் கண்டிஷனிங். அதன் மூலமாக அந்த கனெக்ஷன் ஏற்பட்டு கற்றல் நிகழும் அப்படின்றத இவர் வலியுறுத்துறாரு. அது என்னன்றதை நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்த்ததுக்கு பிறகு டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ குறிப்பிட்ட துலங்களை ஏற்படுத்தக்கூடிய இயற்கை தூண்டலை அதனோடு தொடர்பு இல்லாத செயற்கை தூண்டலோடு, ஸோ இப்போ பசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு இயற்கையான தூண்டல், எல்லா உயிரினத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் ரெஸ்பான்ஸ், ஸ்டிமுலஸ், நேச்சுரல் ஸ்டிமுலஸ், இயற்கை தூண்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பசி அப்படிங்கிற அந்த உணர்வு எல்லா உயிரினத்திலும் இருக்கக்கூடியது. ஸோ இப்போ இந்த நேச்சுரல் ஸ்டிமுலஸா இருக்கக்கூடிய பசியோட ரெஸ்பான்ஸ் என்னது? அதுக்கு வேண்டிய உணவை சாப்பிடறதான். அது என்ன உயிரினமோ அது என்ன உணவு சாப்பிடுமோ அந்த உணவு சாப்பிடுறது அதுக்கான ரெஸ்பான்ஸ். ஸோ அப்போ அதை நோக்கிதான் அது இயங்கும். அப்போ அந்த உணவை பெற வழியில சம்பந்தமே இல்லாத ஒரு செயற்கையான ஒரு தூண்டலை, ஒரு அன்நேச்சுரல் ரெஸ்பான்ஸ ஸ்டிமுலஸ சேர்த்து விட்டுட்டு இந்த நேச்சுரல் அண்ட் அன்நேச்சுரல் ரெண்டு ஸ்டிமுலஸுக்கும் சேர்த்து ஒரே ரெஸ்பான்ஸா சாப்பாடு சாப்பிடுறது அப்படின்னு ஆக்கக்கூடியதுதான் இவர் சொல்லக்கூடிய அந்த கற்றல், கிளாசிக்கல் கண்டிஷனிங். இதை அவர் எப்படி செஞ்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாய் உமிழ்நீர் பரிசோதனை அப்படின்ற பரிசோதனை மூலமா செஞ்சார். எப்படி செஞ்சாருன்னா, இவருடைய பரிசோதனையில உணவு அப்படிங்கிறது ஸ்டிமுலஸ்க்கான ரெஸ்பான்ஸ். ஸோ இப்போ
நாய் உமிழ்நீர் சுரத்தல் அப்படிங்கிறது நேச்சுரல் ரெஸ்பான்ஸ். இப்போ உணவு அப்படின்னா நாய்க்கு வந்து இப்போ அதுக்கு அந்த உணவு அது விரும்பி உணவு உண்ணக்கூடிய ஒரு உணவை பார்த்தது அப்படின்னா நாய்க்கு இயல்பாக உமிழ்நீர் சுரக்கும். ஸோ இப்போ அது இயல்பாக நடக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ், நேச்சுரல் ரெஸ்பான்ஸ்னு அதுதான் நம்ம சொல்றோம். இயற்கையான தூண்டல் அது, நேச்சுரல் ரெஸ்பான்ஸ். ஸோ இப்போ அந்த இடத்துல ஒரு கிளாசிக்கல் கண்டிஷனிங் இவர் பண்றாரு. அது என்ன அப்படின்னா, உணவு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி சவுண்டை ஒலிக்க வைக்கிறது. ஸோ இப்போ இந்த மணி சவுண்டு வந்தாதான் உணவு வரும். அப்போ அதோட பசி தீரும். அப்போ பசி அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டிமுலஸ்க்கு சம்மந்தமே இல்லாத மணி ஒலிச்சல் அப்படிங்கிற இன்னொரு ஸ்டிமுலஸை சேர்த்து விட்டுட்டு, பசிக்கும் போது மணி அடிச்சுது அப்படின்னா சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிறாரு. இப்ப மணி அடிக்கலைனாலும் பசிக்கும் போது சாப்பாடு கிடைச்சா அது நேச்சுரல் ஸ்டிமுலஸ், நேச்சுரல் ரெஸ்பான்ஸ். இப்போ நேச்சுரல் ஸ்டிமுலஸ் ஆன பசிக்கு உமிழ்நீர் சுரக்கிறதோட இவர் அன்நேச்சுரலா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிமுலஸ் ஆன பெல், அந்த மணி சத்தத்தை லிங்க் பண்றாரு. ஒவ்வொரு முறை இந்த நாய்க்கு பசிக்கும் போதும் அது உணவுக்காக அது தயாரா இருக்கும் பொழுது ஒரு பெல் சவுண்டு கேட்கும். பெல் சவுண்டு கேட்ட உடனே சாப்பாடு வரும். இப்படி பல நாட்கள் அந்த நாயை பழக்கப்படுத்திக்கிட்டே வராது. ஒரு குறிப்பிட்ட காலத்துல பெல் சவுண்ட் அடிச்ச உடனே உமிழ்நீர் சுரக்குது நாய்க்கு, ஆனா உணவு வரல. உணவு வரதுக்கு முன்னாடியே அது பெல் சவுண்டை கேட்ட உடனே சாப்பாடு வரப்போகுது அப்படின்னு நினைச்சு உமிழ்நீரை சுரக்குது. இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நேச்சுரல் ஸ்டிமுலஸா இருக்கிற உமிழ்நீர் சுரத்தல் எங்க நடக்குது அப்படின்னா பெல் சவுண்டுக்கு, அன்நேச்சுரலா இருக்கக்கூடிய அந்த ஸ்டிமுலஸ்க்கு நடக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அப்போ இததான் அவர் என்ன சொல்றாருன்னா கண்டிஷனிங் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இந்த கண்டிஷனுக்கு, அதாவது பெல் சவுண்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வச்சாச்சு இந்த நாயை. அது வந்து உணவுக்கு உமிழ்நீர் சுரக்க வேண்டிய நாயை பெல்லுக்கு உமிழ்நீர் சுரக்க வச்சுட்டோம். அப்போ இது இது வந்து அவர் சொல்லக்கூடிய கிளாசிக்கல் கண்டிஷனிங். ஒரு நேச்சுரல் ஸ்டிமுலஸோட அன்நேச்சுரலை சேர்த்து அதன் மூலமாக ஒரு ரெஸ்பான்ஸை வர வைக்கிறது. ஸோ இந்த பாவ்லோவுடைய இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படிங்கிற ஆக்க நிலையிருத்து கற்றல் எங்கெல்லாம் உதவுது கற்றல்லன்னு பாத்தீங்கன்னா, மொழி கற்றல்ல நாம இந்த இதை இவரோட இந்த கருத்தை நம்ம கொண்டு போறோம். எப்படின்னா, நம்ம வெரி ஃபர்ஸ்ட் குறிப்பாக நம்ம வந்து கிண்டர் கார்டன்லயோ அல்லது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி வகுப்புகளே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வேர்ட்ஸ் வித் பிக்சர் முதல்ல காட்டுவோம். பிக்சர் இருக்கும், பிக்சருக்கு கீழே வேர்டு அல்லது பிக்சரோ ஆப்ஜெக்டோ காட்டி வேர்டை சேர்த்துட்டு வருவோம். அப்புறமா அந்த பிக்சர் ரிமூவ் பண்ணிட்டு பிக்சரோட வேர்டு, அப்புறமா வெறும் வேர்டு மட்டும் அப்படின்னு எடுத்துட்டு போறோம் இல்லையா. அப்புறம் வேர்டுல இருந்து லெட்டர்ஸ் அப்படி எடுத்துட்டு போறோம் இல்லையா. ஸோ இது வந்து இவர் கொண்டு வந்திருக்கிற இந்த நேச்சுரல் அதோட அன்நேச்சுரலை சேர்த்து செய்யக்கூடிய ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற இந்த உமிழ்நீர் பரிசோதனையின் அடிப்படையாக வச்சு நடக்கக்கூடியதுதான் மொழி கற்றல நம்ம செய்யக்கூடிய இந்த வேர்டு வித் பிக்சர் அல்லது ஆப்ஜெக்ட், அப்புறம் வேர்ட்ஸ், அப்புறம் அதுல இருந்து லெட்டர்ஸ் அப்படின்னு போற அந்த கற்றல் முறை. அடுத்தது இந்த நல்ல பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சுத்தம் சுகாதாரத்தை பேணுறது, பெரியவங்களை மதிக்கிறது, நேரம் தவறாமல் இருக்கிறதுன்றதெல்லாம். ஸோ இதையெல்லாம் கண்டிஷனிங் பண்ணிட முடியும் அப்படின்றது இவருடைய கருத்து. இதெல்லாம் வந்து கிளாசிக்கல் கண்டிஷனிங் மூலமாக ஆக்க நிலை இருத்துவதன் மூலமாக பழக்கமாக மாற்றிவிட முடியும், நடத்தை மாற்றமாக கொண்டு வர முடியும்ன்றது இவருடைய. அதேதான் அது நல்ல பழக்கங்களை வளர்க்கறது மாதிரி தீய பழக்கங்களை போக்குறது. இது ரெண்டுமே இவருடைய கருத்துக்கள்ல வருது. இவரோடதுலயும் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஹையர் ஆர்டர் லேர்னிங்க்கு, உயர் கற்றலுக்கு இவருடைய இந்த கருத்தும் பொருத்தமாக இல்லை. நாட் பாசிபிள் ஃபார் ஹையர் ஆர்டர் லேர்னிங். ஸோ இப்போ பாவ்லோவுடைய கற்றலும் இதே நிலையில தான் இருக்கு. ஸோ இப்போ பாவ்லோவுடைய கற்றலுக்கான விதிகள் என்னென்னு பாத்தீங்கன்னா 5 விதிகள் அவர் சொல்லியிருக்காரு. சாண்டைக் 3 தான் சொன்னாரு. லா ஆஃப் ரெடினஸ், லா ஆஃப் எக்ஸசைஸ், லா ஆஃப் பயன், விளைவு விதி அப்படின்னு 3 விதி அவர் சொன்னாரு. இப்போ பாவ்லோ 5 விதிகளை சொல்லியிருக்காரு. பாவ்லோவோட 5 விதிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லா ஆஃப் காசுவேஷன், உருவாதல் விதி. அதாவது காஸ் இருக்கணும். ஒரு செயற்கை தூண்டலையும் இயற்கை தூண்டலையும் கால இடைவெளி இல்லாமல் ஒன்றை தொடர்ந்து ஒன்றாக தொடர்ச்சியாக அளிக்கும் போதுதான் அந்த கண்டிஷனிங் ஆக்க நிலையிருத்தம் அப்படிங்கிறது ஏற்படும் சொல்றாரு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பசிக்கிற நேரத்துல உமிழ்நீர் சுரக்கும் பொழுது மணி அடிச்சு அப்புறமா சாப்பாடு கொடுக்கறது. ஏன்னா உன்னை தொடர்ந்து ஒன்று, அதாவது கண்ட்ரோல்டு ஸ்டிமுலஸ் அதோட சேர்ந்து இருக்கக்கூடிய அன்கண்ட்ரோல்டு ஸ்டிமுலஸ், இது ரெண்டையும் கால இடைவெளி இல்லாம ஒரு சேர கொடுக்குறாரு. இல்லைன்னா இது கொடுத்துட்டு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கழிச்சு இன்னொன்னு கொடுத்தா, அதாவது அதுக்கு உமிழ்நீர் சுரந்து பசிக்கான ஸ்டிமுலஸ் அது வெளிப்படுத்தும் பொழுது இந்த பெல் சவுண்டை கொடுக்காம ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கழிச்சு கொடுத்தோம்னா அதையும் கனெக்ட் பண்ணிக்காது. ஸோ அப்போ இந்த கண்ட்ரோல் ஸ்டிமுலஸ், அன்கண்ட்ரோல்டு ஸ்டிமுலஸ் இது ரெண்டும்
அடுத்தடுத்து நடக்கணும், அல்லது ஒன்றை ஒன்று தொடர்புடையது, ஒண்ணு முன்னாடி இன்னொன்னு பின்னாடி, அந்த மாதிரி நடக்கணும். அதை தான் சொல்றாரு. கண்ட்ரோல்டு ஸ்டிமுலஸை அன்கண்ட்ரோல்டு ஸ்டிமுலஸ் தோண்டுவதற்கு முன்னாடி சமிக்ஞை மாதிரி கொடுக்கலாம், ஒரு சிக்னல் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்றாரு. அப்படி இருந்தாதான் இந்த கற்றல் நடக்கும் அப்படின்றதுதான் லா ஆஃப் காசேஷன் அப்படின்ற காஸ், அந்த விதியை அவர் சொல்றாரு, உருவாதல் விதி. அடுத்தது லா ஆஃப் எக்ஸ்பீரிமெண்டல் எக்ஸ்டிங்ஷன், அதாவது அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அழிந்து போகக்கூடியது, ஆக்க நிலையுறுத்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங், அந்த ஆக்க நிலையுறுத்தம் அழிந்து போகும் அப்படிங்கிறாரு. எப்போ அழிந்து போகும் அப்படின்னா, நீங்க கண்ட்ரோல்டு ரெஸ்பான்ஸை வெளிப்படுத்தினதுக்கு பிறகு அந்த இயல்பான தூண்டலை கொடுக்கல அப்படின்னா அந்த நம்ம உருவாக்கின அந்த கண்ட்ரோல்டு ரெஸ்பான்ஸ் வலுவிழந்து மறைந்து போகும். அதாவது அன்கண்ட்ரோல்டு ரெஸ்பான்ஸா இருக்கு ஸ்டிமுலஸா இருக்கக்கூடியது, அன்கண்ட்ரோல்டு ஸ்டிமுலஸா இருக்கக்கூடியது அந்த பசிக்கு உணவுக்காக உமிழ்நீர் சுரக்கிறது. அங்க நம்ம கண்ட்ரோல்டா நாமளா உருவாக்கின இன்னொரு ஸ்டிமுலஸ் எது, அப்போ பெல் சவுண்ட கொடுக்கறது. ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள ரெஸ்பான்ஸ் உணவு. ஸோ இப்போ இது ரெண்டும் நடந்த உடனே உணவுன்றதை கொடுக்காம இதுக்கு நடுவில் நம்ம கேப் கொடுத்துட்டோம்னா, அல்லது இந்த ஸ்டிமுலஸை மட்டும் கொடுத்துட்டு அந்த அதுக்கு வேண்டிய ரெஸ்பான்ஸான உணவை கொடுக்காம விட்டுட்டோம்னா அங்க ஆக்க நிலையுறுத்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி மறைந்து விடும் அப்படின்றாரு. இந்த சோதனையில இருந்து எடுத்துட்டோம்னா, பசிக்காக உமிழ்நீர் சுரக்கும் பொழுது பெல் சவுண்டையும் சேர்த்து கொடுத்துட்டு உடனே உணவையும் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப இந்த உமிழ்நீர் சுரக்கும் போது பெல் சவுண்டை கொடுத்துட்டு உணவு கொடுப்பதை தாமதப்படுத்தினாலோ அல்லது கொடுக்காம இருந்தாலோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெல் சவுண்டுக்கு உமிழ்நீர் சுரப்பது அப்படிங்கிற அந்த கண்டிஷனை மறைந்து போய்விடும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மறைதல் நிரந்தரமானது, இதை திரும்ப கொண்டு வர்றது கொஞ்சம் கடினமானது. ஆனா அப்படி மீண்டும் கொண்டு வர்றதுக்கு பேரு ஸ்பான்டேனியஸ் ரெக்கவரி அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆக்க நிலை இருக்கிறது. இப்ப நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல மணி ஓசையும் கிடைச்சதுக்கு பிறகு உணவு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். உணவை தராம இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா அது உமிழ்நீர் சுரப்பதை குறைச்சிக்கிட்டே வந்து சுத்தமா நிறுத்திடும். ஸோ அப்ப அந்த மறைதல் நிறுத்தணும். அப்ப எப்ப பெல் சத்தம் கேட்டாலும் அது உமிழ்நீர் சுரக்கவே சுரக்காது அப்படின்னு நிலைக்கு வந்துடும். அப்போ ஆனா சில நாள் கழிச்சு திரும்ப இதே மாதிரி அந்த மணி ஓசைக்கு திரும்ப எங்கேயாவது அதுக்கு உணவு கிடைச்சது அப்படின்னா அந்த பழைய நினைவு மீண்டும் வரும். அதை தான் அவர் என்ன சொல்றாரு, ஸ்பான்டேனியஸ் ரெக்கவரி அல்லது மீண்டும் புணர்தல் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது ஆக்க நிலையுறுத்தம் அழிந்து போதலுக்கான விதி. இன்னொன்னு பொதுமைப்படுத்துதல் விதி அப்படின்னு சொல்றாரு. தேர்டு லா இஸ் லா ஆஃப் ஜெனரலைசேஷன், பொதுமைப்படுத்துதல் விதி. எதை பொதுமைப்படுத்துறோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அந்த தூண்டலுக்கு துலங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமைய அதே மாதிரி ஒத்த குணமுடைய வேற தூண்டலுக்கு அது அந்த ரெஸ்பாண்ட் அதை வெளிப்படுத்துனுச்சு அந்த உயிரினம் அப்படின்னா அதைதான் பொதுமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மணி ஓசை உமிழ்நீர் சுரக்கும் போது மணி ஓசை அப்புறமா சாப்பாடு அப்படின்ட்டு இப்ப அதை கண்டிஷனிங் பண்ணி வச்சிருக்கோம் அந்த நாயை. ஸோ இப்ப அந்த மணி ஓசை மாதிரியே இருக்கக்கூடிய வேற ஒரு சவுண்டுக்கு, காலிங் பெல் சவுண்டோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அது கேட்ட சவுண்டு மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு சவுண்டுக்கு அந்த நாய் வந்து உமிழ்நீர் சுரந்துச்சு அப்படின்னா அதுதான் பொதுமைப்படுத்துதல், லா ஆஃப் ஜெனரலைசேஷன். இப்ப அதுக்கு வந்து அந்த சவுண்டு ஏதோ ஒரு விதத்துல இம்பாக்ட் ஏற்படுத்தி இருக்கு, அது அந்த பெல் சவுண்டு மாதிரி நினைச்சுக்கிட்டு திரும்பவும் அந்த நாய் உமிழ்நீர் சுரக்குது. இதுதான் பொதுமைப்படுத்துதல் விதி. ஒரு பர்டிகுலர் கண்டிஷனுக்கு பழக்கப்படுத்தப்பட்ட இருந்தது, இன்னொரு இதுக்கு அந்த மாதிரியான வேற ஒரு மாறுபட்ட ஆனா இதே மாதிரி ஒத்து இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்ஸுக்கு ரியாக்ட் பண்றதான் பொதுமைப்படுத்துதல் விதி அப்படின்னு சொல்றாரு, லா ஆஃப் ஜெனரலைசேஷன். அடுத்தது லா ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், வேறுபடுத்தல் அல்லது பிரித்து உணர்தல் விதி. இப்போ இது எதை குறிக்குது அப்படின்னா, இப்ப நம்ம முன்னாடி பார்த்த அதே ரூல் தான். இப்ப அந்த நாய்க்கு உமிழ்நீர் சுரக்கும் பொழுது பெல் சவுண்டு சாப்பாடு, இதுக்கு இப்போ கிளாசிக்கல் கண்டிஷனிங் பண்ணி வச்சுட்டோம். இப்போ அந்த உணவு உமிழ்நீர் சுரக்கும் பொழுது பெல் மாதிரியே வேற ஒரு சவுண்டு கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கக்கூடிய ஒரு ஹார்ன் சவுண்டோ அல்லது வேற ஒரு சவுண்டோ ஒலிபான் சவுண்ட் ஏதோ ஒன்று வந்திருக்கு, அந்த சவுண்டுக்கு அது வந்து உமிழ்நீர் சுரக்குது. அப்போ அதுக்கு உணவு கிடைச்சது அப்படின்னா அது ஜெனரலைசேஷன் ஆயிடும், பொதுமைப்படுத்திக்கும். ஆனா பெல் சவுண்டுக்கு மட்டும் உணவு கிடைக்குது, அதே மாதிரி சிமிலரா இருக்கக்கூடிய வேற சவுண்டுக்கு உணவு கிடைக்கல அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு பெல் சவுண்டை தவிர மற்ற சவுண்டு கேட்டதுன்னா இது அந்த சவுண்டு இல்ல, சோறு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அது வந்து உமிழ்நீர் சுரக்கத்தை நிப்பாட்டிடும். ஸோ இதுக்கு பேர் தான் லா ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், வேறுபடுத்தி அறிதல். ரெண்டும் ஒண்ணு போல இருந்தாலும் இது வேற அது வேற அப்படின்னு அது உணர ஆரம்பிக்கிற, அது தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிற அந்த ஸ்டேஜ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா லா ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த மாதிரி நேரங்கள்ல
தொடர்ந்து நம்ம வந்து மிக குறைவான வேறுபாடு இருக்கக்கூடிய சவுண்ட்ஸை கொடுத்து அந்த நாயை கன்ஃபியூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த தூண்டல் தூளங்கள் வந்து சம்பந்தமே இல்லாததா மாறிடும். அப்பதான் அந்த நாய் குறைக்கிறது அல்லது பயந்து போய் அந்த இடத்த விட்டு ஓடுறது, இந்த மாதிரிலாம் நாய் வந்து தொடர்பு இல்லாத ரெஸ்பான்ஸை கொடுக்கும். எப்ப கொடுக்கும் அப்படின்னா ரொம்ப நுண்ணிய வேறுபாடு உள்ள டிஃபரன்சியேட் பண்றது மாதிரியான ரெஸ்பான்ஸை நம்ம கொடுக்கும் பொழுது. ஸோ அந்த மாதிரி ஏற்படுறது நாய்க்கு நரம்பு தளர்ச்சி மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும், அவங்களோட உடல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அதுதான் நம்ம சோதனை நரம்பு தளர்வு அப்படின்னு சொல்லுவோம். இந்த சோதனையினால அதுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனை அது, அதை நம்ம அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான விளைவுகளை அது ஏற்படுத்தி விடும் அப்படின்றது ஒரு கருத்து. அடுத்தது இது ஃபோர்த் லா, லா ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். அந்த விதிகளை அந்த ரெஸ்பான்ஸை பிரித்து அறியக்கூடிய அந்த நிலையை நம்ம இந்த லா ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் சொல்றோம். லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா செகண்ட் ஆர்டர் கண்டிஷனிங் அல்லது இரண்டாம் நிலை ஆக்க நிலையிருத்தம் அப்படின்னு சொல்றோம். இப்படி ஒன்றும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொல்றாரு. அது என்னன்னா மணி ஓசை, உணவு, இது ரெண்டையும் வச்சு உமிழ்நீர் சுரக்க வச்சுட்டோம். இது ஃபர்ஸ்ட் இயல்பா நடந்தது. அப்புறமா மணி ஓசை மட்டும் கேட்டாலுமே உணவு வரதுக்கு முன்னாடியே அது உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நம்ம பண்ண கிளாசிக்கல் கண்டிஷனிங். நடந்துருச்சு, பாக்க நிலையிருத்தம் நடந்துருச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கண்டிஷனிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம தொடர்ந்து பழக்கப்படுத்துறது இந்த விஷயத்துக்கு தான். அடுத்தது சில நேரங்கள்ல நம்ம இந்த உமிழ்நீர் சுரக்கிறதுக்கு மணி ஓசை கொடுத்து அப்புறமா நம்ம உணவு கொடுக்கும் பொழுது ஒரு லைட்டையும் எரிய வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்ப இந்த மணி ஓசைக்கு முன்னாடி லைட் வந்த உடனேயுமே ஆஹா லைட் எரிஞ்ச உடனேயுமே ஆஹா லைட் எரியுது, அடுத்தது பெல் வரும், அப்புறம் சாப்பாடு வரும் அப்படின்னு நினைச்சு அந்த நாய் உமிழ்நீரை சுரக்க ஆரம்பிக்கும். இததான் நம்ம செகண்ட் ஆர்டர் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஃபர்ஸ்ட் ஆர்டர் கண்டிஷனிங்கோட கம்பேர் பண்ணும்போது இந்த செகண்ட் ஆர்டர் கண்டிஷனிங் வலுவானதாக இருக்காது, அதாவது ஸ்ட்ராங்கா இருக்காது. அது ஒரு வீக்கான கண்டிஷனிங் தான். ஆனா இது மாதிரி நடக்கும் அப்படின்றது அவர் சொல்லியிருக்கிற கருத்து. ஸோ இவரோட கருத்துல முக்கியமான எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ல மெயினானது என்னன்னு பாத்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிற கருத்து. இதை அவர் ரொம்ப வலியுறுத்துறாரு. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இருந்தாதான் கற்றல் முழுமையாக நிகழும் அப்படிங்கறத அவர் வலியுறுத்துறாரு. எப்படின்னா ஒரு பொருளை அல்லது தூண்டலை வழங்குவதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட துலங்கள் திரும்ப திரும்ப நடக்கும். சோ அப்போ அந்த தூண்டலுக்கான அந்த அந்த மாதிரி நடந்த அந்த தூண்டல் இருக்கு இல்லையா, அந்த தூண்டல் தான் அந்த துலங்களுக்கான ரீஇன்ஃபோர்சர் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா மணியோசை, அதுக்கு உமிழ்நீர் சுரந்த நாயை பொறுத்தவரையிலும் உணவு தான் அந்த ரீஇன்ஃபோர்சர், வலுவூட்டி. இப்ப அந்த உணவு கொடுக்கப்படலை அப்படின்னா நாளடைவில் அந்த நாய் உமிழ்நீர் சுரக்கிறதை நிறுத்தி இருக்கும். இப்படி ஒரு கண்டிஷனிங்க அங்க நடந்திருக்காரு. சோ அதனால மணியோசைக்கு உமிழ்நீர் சுரக்கிறது அப்படிங்கிறதுல உணவு வழங்கப்படுவது தான் ரீஇன்ஃபோர்சர். அந்த ரீஇன்ஃபோர்சர் நடக்கலைன்னா இந்த கண்டிஷனிங்கே நடந்திருக்காது. ஸோ அப்போ ஒரு தூண்டலுக்கு நாம விரும்பக்கூடிய துலங்கள் வேணும் அப்படின்னா அதுக்கு வலுவூட்டியை கொடுத்தோம்னா அந்த துலங்கள் தொடர்ந்து வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு குழந்தைக்கு நம்ம கிளாஸ் ரூம் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்ல யோசிச்சோம் அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட நம்ம விரும்பக்கூடிய ஒரு நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா அந்த நடத்தை மாற்றத்துக்கு நம்ம பரிசுகள், பாராட்டுகள், அந்த இன்சென்டிவ்ஸ், இந்த மாதிரியான விரும்பத்தகுந்த இதெல்லாம் கொடுத்தோம், வலுவூட்டிகளை கொடுத்தோம், ரீஇன்ஃபோர்சஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதன் மூலமாக அந்த நடத்தை வலுப்பெறும். விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடக்கும் பொழுது, விரும்பத்தகாத நடத்தை மாற்றம் இருக்கு அப்படின்னா, அன்டிசைரபிள் பிஹேவியரல் சேஞ்ச் குழந்தைகிட்ட இருக்கு அப்படின்னா அதுக்கு எதிர்மறையான அந்த ரிவார்ட்ஸ், அதுதான் சொல்றது தண்டனைகள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்வான்ட் அந்த நடத்தையை நீக்குவதற்கு அதை செய்யும் பொழுது அது மறைய ஆரம்பிக்கும் அப்படின்றதுதான் இவருடைய இந்த வலுவூட்டி அப்படிங்கிறதுக்கான கான்செப்டா இருக்கு. இதுல அவர் என்ன சொல்றாருன்னா ரெண்டு வகையான வலுவூட்டிகளை சொல்றாரு. ஒன்னு பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்சஸ், இன்னொன்னு நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்சஸ். என்ன பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்சஸ் அப்படின்னா பரிசு, பாராட்டு, புகழ்ச்சி, பணம், சமூகத்துல கிடைக்கக்கூடிய அங்கீகாரம், உணவு, இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்சஸ். நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்சஸ் அப்படின்னா எதுன்னா சமூகத்துல அங்கீகாரம் மறுக்கப்படுவது, புறக்கணிக்கப்படுறது, ஒப்பார் குழு அந்த பியர் குரூப் வந்து அவனை ரிஜெக்ட் பண்றது, அப்புறம் கண்டனங்கள், அந்த தண்டனைகள், இதெல்லாம் வந்து எதிரிடை வலுவூட்டிகள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ பாவ்லோவோட கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்னாலே நாய் உமிழ்நீர் சோதனை அப்படிங்கிறது நமக்கு வரணும். ஸோ இப்போ இந்த உமிழ்நீர் சோதனையின் மூலமாக அவர் என்ன பண்றாருன்னா இயற்கையான ஒரு ஸ்டிமுலஸோட
அந்நேச்சுரலா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிமுலஸை சேர்த்து அதன் மூலமாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரெஸ்பான்ஸை வரவழைக்கிறது. அந்த ரெஸ்பான்ஸ் மூலமாக கிளாசிக்கல் கண்டிஷனிங் செய்வது, கற்றலை ஏற்படுத்துவது அப்படின்றதுதான். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னன்னா, இவர் எல்லாமே எதை வச்சு பேசுறாருன்னா ரெஸ்பான்ஸ், சாரி ஸ்டிமுலஸை வச்சு பேசுறாரு. ஸ்டிமுலஸ் தூண்டலின் அடிப்படையில தான் இவருடைய கற்றல் விதி இருக்கு. இப்ப அடுத்த ஒரு நம்ம பார்க்க போற மூணாவது நபர், இந்த பிஹேவியரிஸ்ட் சைக்காலஜிஸ்ட்ல மூணாவது ஆள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கின்னர். B.F. ஸ்கின்னர் அப்படிங்கிறவரு. இவரோட கண்டிஷனிங் வந்து ஆப்பரண்ட் கண்டிஷனிங், செயல்படு ஆக்க நிலையிருத்தி கற்றல் அப்படிங்கறதான் இவருடைய கருத்து. இந்த ஸ்கின்னரோட செயல்படு ஆக்க நிலையிருத்தம் அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா இவரு அப்படியே அந்த பாவ்லோவுக்கு எதிராக சொல்லியிருக்காரு. எதிரா மீன்ஸ் அவர் பார்த்த எண்டுக்கு ஆப்போசிட் எண்டுல இருந்து சொல்லியிருக்காரு. அதாவது அவரு ஸ்டிமுலஸ்ல இருந்து சொல்றாரு கற்றலை, இவரு ரெஸ்பான்ஸ்ல இருந்து சொல்றாரு. எப்படி அப்படின்னு பார்ப்போம். இப்ப இந்த அமெரிக்க உளவியலாளர் இவர், அப்ப அப்படிதான் இருப்பாங்க. அவர் ரஷ்ய உளவியலாளர் பாவ்லோ, ஸ்கின்னர் அமெரிக்க உளவியலாளர். சோ எந்த தூண்டலும் உயிரிடத்தில் ஒரு குறிப்பிட்ட துலங்களை வெளிக்கொண்டு வரும் ஆற்றலை பெற்றதில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. எல்லா தூண்டலும் ஒரு நம்ம எதிர்பார்க்கிற அந்த குறிப்பிட்ட ரெஸ்பான்ஸை தான் கொண்டு வரும். ஆல் ஸ்டிமுலஸ் cannot bring the desirable response from the living being அப்படின்றது இவரோட கருத்து. நம்ம சொல்ற எதிர்பார்க்கிற அந்த துலங்களையே அது வெளிப்படுத்தணும்னு நீங்க நினைக்க முடியாது, அந்த ஆற்றல் அதுக்கு இல்லை அப்படின்றார். சோ அப்ப இவரோட கருத்து என்னன்னா, தூண்டலுக்கு அந்த வலு இல்லை ஸ்டிமுலஸ்க்கு, அப்ப அது ரெஸ்பான்ஸுக்கு தான் இருக்கு அப்படின்றார். எப்படின்னா ஒரு உயிரினம் தன்னிச்சையா பல்வேறு ரெஸ்பான்ஸை வெளிப்படுத்தும். இப்ப நாய் குறைக்கிறது, புறா தரை குத்திக்கிட்டே இருக்கிறது, எலி அதோட முகத்தை நாக்கால நக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் வந்து நேச்சுரலா அது வெளிப்படுத்தக்கூடிய சில ரெஸ்பான்சஸ், நேச்சுரல் ரெஸ்பான்சஸ். சோ இப்போ இந்த மாதிரியான நேச்சுரல் ரெஸ்பான்சஸ்ல நாம விரும்பக்கூடிய ரெஸ்பான்சஸ் இருக்கு இல்லையா, டிசைரபிள் ரெஸ்பான்சஸ், அந்த ரெஸ்பான்சஸ பாராட்டி பரிசளித்து, இவருடைய இது என்னன்னா ஸ்டிமுலஸை விட ரெஸ்பான்ஸ் இயல்பாவே அந்த உயிரிலிருந்து வர்றதுனால அந்த குறிப்பிட்ட அந்த ரெஸ்பான்ஸ், நம்ம எந்த ரெஸ்பான்ஸ் விரும்புறோமோ அந்த டிசைரபிள் ரெஸ்பான்ஸுக்கு, அதுக்கு நம்ம பாராட்டி பரிசளித்து அந்த ரெஸ்பான்ஸை திரும்ப திரும்ப தோற்றுவித்தோம்னா இட் வில் பிகம் அ பிஹேவியர், இட் வில் பிகம் பிஹேவியர், அது பழக்கமாக மாறும் அப்படின்றத இவருடைய கருத்து. ஸோ இப்போ நம்ம விரும்பக்கூடிய அந்த பர்டிகுலர் துலங்களை, அந்த ரெஸ்பான்ஸை ரீஇன்போர்ஸ் பண்ணி பிஹேவியராக மாற்றோம் இல்லையா, அந்த செயல்பாட்டுக்கு பேர் தான் செயல்படு ஆக்க நிலை இருத்தம், ஆப்பரண்ட் கண்டிஷனிங் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்றோம். எப்படி கம்பேர் பண்றோம் அப்படின்னா, பாவ்லோடது கிளாசிக்கல் கண்டிஷனிங் சொன்னோம், ஸ்கின்னரோடது ஆப்பரண்ட் கண்டிஷனிங் சொல்றோம். இவரோட நம்ம என்ன, பாவ்லோவோட என்ன சொல்லுவோம் அப்படின்னா தூண்டல் சார் ஆக்க நிலை இருத்தம், அதாவது ஸ்டிமுலஸ் டைப் கண்டிஷனிங், அதாவது எஸ் டைப் அப்படின்னு சொல்றேன். எஸ்னா ஸ்டிமுலஸ், தூண்டலை மையப்படுத்தின கண்டிஷனிங் ஆக்க நிலை இருத்தம் தான் பாவ்லோவோடது. அங்க தூண்டல் தான் ஃபர்ஸ்ட், அந்த தூண்டலுக்கு பல ரெஸ்பான்ஸ் வரும், அதுல குறிப்பிட்ட ரெஸ்பான்ஸ் இதுக்கு பொருந்தும், அப்புறமா அந்த ரெஸ்பான்ஸ் அந்த உயிரினை கண்டுபிடிச்சுக்கும், அதை ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கு நாம வலுவூட்டணும். இது அவரோட பாயிண்ட். ஸ்கின்னரோடது அப்படியே அதுக்கு ஆப்போசிட். என்னன்னா துலங்களுக்கு வலுவூட்டுதலை கொடுத்து அதன் மூலமாக கண்டிஷனிங் செய்யறது, அதனால அது ஆப்பரண்ட் கண்டிஷனிங். ரெஸ்பான்ஸ் கண்டிஷனிங், அதனால இதுக்கு பேரு ஆர் டைப் கண்டிஷனிங். தி பேசிக் டிஃபரன்ஸ் இஸ் எஸ் டைப் அண்ட் ஆர் டைப். எஸ் டைப்ன்றது பாவ்லோவோடது, அது ஸ்டிமுலஸ் பேஸ்டு கண்டிஷனிங். ஆர் டைப் அப்படிங்கிறது ஸ்கின்னரோடது, இட் இஸ் ரெஸ்பான்ஸ் பேஸ்டு கண்டிஷனிங். அப்போ அது கிளாசிக்கல் கண்டிஷனிங். எஸ் டைப்ன்றது கிளாசிக்கல் கண்டிஷனிங், ஆர்ன்றது ஆப்பரண்ட் கண்டிஷனிங். இப்போ இந்த ஸ்கின்னருடைய கண்டிஷனிங்ல என்ன சொல்றாருன்னா, ஒரு உயிரி பரிசு அல்லது பாராட்டு அந்த மாதிரி ஏதாவது இன்சென்டிவ் பெறணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விதத்துல செயல்படணும். அப்படி செஞ்சாதான் அதுக்கு அது விரும்பக்கூடிய அந்த பரிசோ பாராட்டோ அதெல்லாம் கிடைக்கும். அப்போ அதை திரும்ப திரும்ப செய்ய ஆரம்பிச்சு அதன் மூலமாக பிஹேவியர் மாற்றம், நடத்தை மாற்றம் ஏற்படும். அது மாதிரி நடக்கக்கூடிய கற்றல் அப்படிங்கிறதுனால இதுக்கு பேரு செயல்படு ஆக்க நிலையத்தம், அதாவது ஆப்பரண்ட் கண்டிஷனிங். செயல்படுறதுனால, நாம விரும்பத்தக்க விதத்தில் அந்த உயிரி செயல்படுவதனால ஏற்படக்கூடிய கற்றல் அப்படிங்கிறதுனால இது செயல்படு ஆக்க நிலையிருத்தி கற்றல், ஆப்பரண்ட் கண்டிஷனிங் லேர்னிங் அப்படின்னு சொல்லுது. இப்போ குறிப்பிட்ட நடத்தை பாராட்டையோ பரிசையோ பெறுவதற்கான ஒரு கருவியாக இருக்கிறதுனால
இந்த கண்டிஷனிங்க்கு இன்னொரு பேரு இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷனிங். ஆப்பரண்ட் கண்டிஷனிங்னாலும் இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷனிங்னாலும் ஒண்ணுதான். கருவிசார் ஆக்க நிலையிருத்தம் அல்லது செயல்படு ஆக்க நிலையிருத்தம் ரெண்டும் ஒண்ணுதான். இது ஸ்கின்னர் சொன்னது. ஸ்கின்னர் அண்ட் அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட், பிஹேவியரிஸ்ட் தியரியை தான் அவரும் ஃபாலோ பண்றாரு. பாவ்லோ ரஷ்யன் சைக்காலஜிஸ்ட், அவரும் பிஹேவியரிஸ்ட் தியரி தான் சொல்றாரு. ஸ்டிமுலஸ் மூலமான நடத்தை மாற்றம் அப்படின்றது பாவ்லோவோடது. ரெஸ்பான்ஸ் மூலமான நடத்தை மாற்றம் அப்படிங்கிறது ஸ்கின்னரோடது. இப்ப ஸ்கின்னர் அவருடைய கருத்தை எப்படி ப்ரூவ் பண்ணாரு அப்படின்னா, அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா, ஸ்கின்னர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு சின்ன பெட்டி, அந்த பெட்டிக்குள்ள பசியோட இருக்கக்கூடிய ஒரு எலியை பிடிச்சி உள்ள போட்டாச்சு. அந்த பெட்டிக்குள்ள மேல ஒரு சின்ன ஹோல் கேப் ஒன்று இருக்கும், ஆனா அது மூடி இருக்கும். அந்த பொட்டிக்குள்ளார ஒரு லிவர் இருக்கும். அந்த லிவரை பிரஸ் பண்ணா அந்த மேல உள்ள அந்த கூரையில உள்ள டாப்ல இருக்கிற அந்த ஹோல் திறந்து அதுக்குள்ள அந்த எலிக்கு வேண்டிய உணவு உள்ள வந்து விழும். ஸோ இப்போ இதுதான் அவர் பண்ண ரெஸ்பான்ஸ். இப்போ அவர் என்ன பண்றாருன்னா, அந்த லிவரை பிரஸ் பண்ண அந்த எலியை உள்ள போட்டாச்சு. சாப்பாடு மேல இருக்கு, அதுக்கு தெரியாது. அது பசியோட சுத்தி சுத்தி பாக்குது. அப்போ கடைசியா ஏதோ பண்ணி அதை என்ன பண்ணிடுது அப்படின்னா லிவரை பிரஸ் பண்ணுது. இப்போ லிவரை பிரஸ் பண்ண உடனே பொட்டியோட மேல இருந்து ரூஃப்ல இருந்து அதுக்கு வேண்டிய உணவு உள்ள விழுது. உடனே அது சாப்பிடுது. ஸோ அப்போ இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் லிவரை பிரஸ் பண்ணுது, திரும்பவும் உணவு வருது. இப்படி லிவரை பிரஸ் பண்ணும் போதுலாம் அதுக்கு உணவு வருகிறது. அப்போ அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ரெஸ்பான்ஸ். இங்க பசின்றதுதான் ஸ்டிமுலஸ். இங்கேயும் அவரும் அதுதான் பண்ணாரு. நாய்க்கு பசின்றதுதான் பண்ணாரு. ஆனா அந்த நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் ஸ்டிமுலஸோட அன்நேச்சுரலா இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்ஸை சேர்த்து இந்த ஸ்டிமுலஸை சேர்த்து இந்த ரெண்டு ஸ்டிமுலஸுக்கும் ஒரே ரெஸ்பான்ஸை கொடுத்து கண்டிஷனிங் பண்ணாரு பாவ்லோ. மணி ஓசை அப்படிங்கிற உமினி சுரத்தலையும் மணி ஓசையும் மிக்ஸ் பண்ணாரு. ஆனா இங்க பசின்றது நேச்சுரலா இருக்கக்கூடிய ஸ்டிமுலஸ். இவர் ஸ்டிமுலஸ் கிட்ட எந்த வேலையும் பண்ணல. ஆனா அது பதிலா என்ன பண்றாருன்னா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு சார், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. இப்ப நீங்க கேரி பண்ணுங்க சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சார். வேற யாரும் இப்போ பண்ண முயற்சி பண்ண வேண்டாம். அப்படி முயற்சி பண்ணீங்கன்னா நாங்க வெளியேற்ற வேண்டிய தேவை உருவாகும். யாரும் ஸ்கிரீன் ஷேர் முயற்சி பண்ண வேண்டாம். ஓகே சார், நீங்க ஓகே சார். ஸோ இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் மூலமா அந்த திரும்ப திரும்ப அழுத்துவதன் மூலமாக அந்த ரெஸ்பான்ஸுக்கு ரிவார்டாக என்ன கிடைக்குதுன்னா அந்த எலிக்கு உணவு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு முறையும் இந்த லிவரை பிரஸ் பண்ணும் போதெல்லாம் அந்த எலிக்கு உணவு கிடைக்குது. அப்போ இவர் ரெஸ்பான்ஸ் அடிப்படையில ரிவார்டு கொடுக்குறாரு. அங்க ஸ்டிமுலஸ் அடிப்படையில பாவ்லோவோடதுல ஸ்டிமுலஸ் அடிப்படையில ரிவார்டு கிடைச்சது. இங்க ரெஸ்பான்ஸ் அடிப்படையில ரிவார்டு கிடைக்குது. அந்த திரும்ப திரும்ப அதனால இப்ப எலி என்னன்னா லிவர் பிரஸ் பண்ணும் போதெல்லாம் நமக்கு உணவு கிடைக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்குது. ஆனா இங்க முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லிவரை பிரஸ் பண்ணா உணவுன்றதுதான் அதுக்கான வலுவூட்டி. அப்போ அந்த வலுவூட்டி ரீஇன்ஃபோர்சர் கொடுக்கலன்னா அந்த சுலங்கள் மறைஞ்சு போயிடும். இப்போ ஒரு தடவை லிவர் பிரஸ் பண்ணிச்சு சாப்பாடு வந்தது. இது மாதிரி ஒவ்வொரு தடவையும் அது லிவரை பிரஸ் பண்ணும்போது அதுக்கு உணவு கிட்ட வந்துகிட்டே இருந்தது. அப்போ அங்க அந்த வலுவூட்டம் நடக்குது. ஆப்பரண்ட் கண்டிஷனிங் செயல்படுது. இப்ப இதை பிரஸ் பண்ணா நமக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு நம்ம அந்த எலிய ஆப்பரண்ட் கண்டிஷனிங் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா அப்படி லிவரை பிரஸ் பண்ணும்போது உணவு தரப்படலை அப்படின்னா அப்போ அந்த ரெஸ்பான்ஸ் மறைந்து விடும். அப்படிங்கிறது தான் இவரோடது எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் ரெஸ்பான்ஸ் அப்படின்றதையும் அவர் சொல்றாரு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த துளங்கள் கொஞ்சம் மறைய ஆரம்பிச்சு சுத்தமா இல்லாம போயிடும், அந்த ரெஸ்பான்ஸே இல்லாம போயிடும் அப்படின்றது இவருடைய கருத்து. இது மாதிரி இந்த லிவரை வச்சு எலிக்கு சாப்பாடு கொடுத்தது இல்லாம ஒரு வெள்ளெலிய பேண்ட் வாத்தியத்துக்கு அந்த மியூசிக்கு நடனமாட வச்சு எல்லாம் அவர் சோதனை பண்ணியிருக்காரு. இது ஸ்கின்னருடையது. ஸோ இப்போ இந்த ஸ்கின்னருடைய கோட்பாட்டோட கல்வி தாக்கம், நம்ம எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கற்பித்தலை நாம தனியால் வேற்றுமைக்கு ஏற்ப மாற்றி அமைத்தல் அப்படின்னு உள்ள ஒரு கற்றல் இவருடைய கோட்பாட்டின் அடிப்படையில் வந்தது. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரோக்ராம்டு லேர்னிங் அல்லது நிரல் வழி கற்றல் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோக்ராம்டு லேர்னிங்ன்றது மிக முக்கியமான ஒரு இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டர் மிக அதிக அளவில் பயன்படுத்துறோம். ஆனா முன்னாடி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 96, 95 அப்புறம் 2000 அந்த காலகட்டங்களில் கம்ப்யூட்டர் பெரிய அளவில் நம்ம வர ஆரம்பிக்கும் பொழுது இந்த ப்ரோக்ராம்டு லேர்னிங் இஸ் அ வெரி ஒண்டர்ஃபுல் டைப் ஆஃப் லேர்னிங்கா இருந்தது. ஈவன் நம்ம எஸ்எஸ்சி மூலமா அப்போ நிறைய சீரீஸ் எல்லாம் கொடுத்தோம். அதுல இந்த அசிம் பிரேம்ஜி ஃபவுண்டேஷன் சீரீஸ் சில சீரீஸ் கொடுத்துருப்போம். அது நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க. அப்பல இருந்து சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு யூ கேன் ரிமெம்பர் தட். அந்த சீரீஸ்ல எல்லாம் பயிற்சிக்காக சில சீரீஸ் கொடுத்துருப்போம். இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிராமர்ல ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ்ஸ் கற்றுக் கொடுக்குறோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு செட் ஆஃப் வரும், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்போம்.
அது சார்ந்த கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கு ஆன்சர் பண்ணாதான் அடுத்த லெவலுக்கு போகும். தப்பா ஆன்சர் பண்ணானா ப்ரீவியஸ் லெவலுக்கே போயிட்டு அதை கத்துக்கிட்டு திரும்ப வர்றது மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த ப்ரோக்ராம்டு லேர்னிங் அப்படிங்கிற திட்டமிட்டு கற்றல் அல்லது நிரல் வழி கற்றல் அப்படிங்கிற ஸ்கின்னரனுடைய மிக முக்கியமான கற்றல் கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது அதெல்லாம் நம்ம அப்ப கொடுத்திருந்ததெல்லாம். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ப்ரோக்ராம்டு லேர்னிங்கிறது கற்றல்ல தனியார் வேறுபாடுக்கு ஏற்ப கற்பித்தல் அது அதுல இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா கற்பித்தல் எந்திரங்கள், அந்த டீச்சிங் மெஷின் அப்படிங்கிற அந்த விஷயம் அதுல இருந்தது. அப்புறம் கம்ப்யூட்டர் அசிஸ்டட் இன்ஸ்ட்ரக்ஷன், இது நம்ம பள்ளிகள்ல இப்ப நம்ம வச்சிருக்கோம். கணினி வழி கற்றல், கம்ப்யூட்டர் அசிஸ்டட் இன்ஸ்ட்ரக்ஷன், சிஏ அல்லது கம்ப்யூட்டர் அசிஸ்டட் லேர்னிங், சிஏஎல் நம்ம சொல்றோம், கால் சென்டர் நம்ம சொல்றோம் நம்ம பள்ளிகளை எல்லாம். ஸோ அப்ப கணினி வழி கற்றலும் இவருடைய ஸ்கின்னருடைய கோட்பாடின் அடிப்படையில் நடக்கிறது. அடுத்தது நடத்தை மாற்றல். அந்த நடத்தையை மாற்றக்கூடிய, அதாவது டிசைரபிள் பிஹேவியர் ஸ்டேஜ். இந்த நடத்தை அப்படின்னு நம்ம சொல்றோம் எல்லாமே என்ன அப்படின்னா விரும்பத்தகுந்த நடத்தை மாற்றத்தை சொல்றோம். ஸோ அதை கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பேஸ்டு லேர்னிங். அதாவது நம்ம லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம லேர்னிங் அவுட்கம் சொல்றோம். ஸோ இப்போ லேர்னிங் அப்ஜெக்டிவ் கற்றல் கற்பித்தலுக்கான நோக்கங்களை ஃபைனல் பண்ணிட்டு அதன் அடிப்படையில் இந்த கற்றல் மூலமாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய விளைவுகள் இதுதான் குழந்தைகள்கிட்ட அப்படின்றத முடிவு பண்ணிட்டு கற்பிக்கக்கூடிய அந்த அப்ஜெக்டிவ் பேஸ்டு லேர்னிங்க்கு இவருடைய இந்த கோட்பாடு முக்கிய காரணமா இருக்கு. அடுத்தது குறிப்பிட்ட அடைவை எட்டுவதற்கான ஒப்பந்தம், பெர்ஃபார்மன்ஸ் கான்ட்ராக்டிங். அந்த குழந்தைகளுக்கு நடுவுல பெர்ஃபார்மன்ஸ், அவர்களுடைய என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அந்த விளைவை, அந்த பெர்ஃபார்மன்ஸை எட்ட செய்வது. அப்புறம் லேர்னிங் ஃபார் மாஸ்டரி, அந்த கற்கக்கூடிய விஷயத்துல உயர்ந்தபட்ச இலக்கை அடைவது, மாஸ்டரி ஆகிறது, தேர்ச்சிக்கான கற்றல். அது தமிழ் டிரான்ஸ்லேஷன் அந்த அளவுக்கு கரெக்டா இல்லை. லேர்னிங் ஃபார் மாஸ்டரி அப்படிங்கிறது மாஸ்டர் ஓவர் த கான்டென்ட், அந்த மாதிரி ஆகக்கூடிய அதுக்கு இவருடைய அந்த ஸ்கின்னரனுடைய கற்றல் ஆப்பரண்ட் கண்டிஷனிங் உதவி செய்யுது. அடுத்தது டீச்சர் எஃபெக்டிவ்னஸ் ட்ரைனிங், ஆசிரியருக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை திட்டமிடுவதற்கு ஸ்கின்னரனுடைய இந்த ஆப்பரண்ட் கண்டிஷனிங் தியரி வழிவகுக்கிறது. இதெல்லாம் ஸ்கின்னருடைய கல்வி கோட்பாட்டினுடைய தாக்கங்கள், எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்கின்னர். இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல ஐ வாண்ட் டு சம் அப் பிஃபோர் கன்க்ளூடிங். 6 பேரோட கற்றல் கோட்பாடுகள் நம்ம பார்க்க போறோம். அதுல 3 பேரோட பார்த்திருக்கோம். ஒன்னு தாண்டைக்கினுடைய எஸ்ஆர் கனெக்ஷன், ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் கனெக்ஷனிசம் அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்தது பாவ்லோவோட கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படிங்கிற அந்த தியரி பார்த்தோம். 3வது ஸ்கின்னரோட ஆப்பரண்ட் கண்டிஷனிங் அப்படிங்கிற தியரி பார்த்தோம். ஸோ இப்போ இந்த எஜுகேஷனல் தியரிஸ் 6ல இந்த 3 பேரும் ஒரே கேட்டகரியை சேர்ந்தவர்கள். பிஹேவியரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், இவங்க நடத்தை கோட்பாட்டு உளவியலாளர்கள் இவங்க எல்லாருமே. ஸோ அப்போ கற்றல் என்பது நடத்தை மாற்றத்திற்கானது, நடத்தை மாற்றம் தான் கற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் பிஹேவியரிஸ்ட் தியரி, சைக்காலஜிஸ்ட். ஸோ அந்த வகையில் இருக்கக்கூடிய 3 பேரோட அந்த கற்றல் கோட்பாடுகள் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நாளைக்கு நம்ம இந்த கிளாஸ் இருக்கும்பொழுது அடுத்த வகுப்புல நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் பாவ்லோ அண்ட் ஸ்கின்னர், என்னென்ன விதங்கள்ல 2 பேருக்கு நடுவுல வித்தியாசம் இருந்தது அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் பாவ்லோ அண்ட் ஸ்கின்னர்ங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிறவங்களுக்கு போறோம். ஒன்னு ஜான் டூயி அவரோடது கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் தியரி, இன்னொன்னு ஹியூமனிஸ்டிக் அப்ரோச் ஆஃப் கார்ல் ரோஜர்ஸ், அவருடைய கார்ல் ரோஜர்ஸ் உடையது, அதை பார்க்க போறோம். இதுல இன்னும் ஒருத்தர் இருப்பார். அவர் யார் அப்படின்னா ஜீன் பியாஜே. அந்த ஜீன் பியாஜே 2வது யூனிட்லயும் வர்றார். குழந்தை வளர்ச்சி சார்ந்த அந்த யூனிட் வரும்பொழுது அவரை நம்ம அங்க டீட்டெயிலா பார்த்துக்கலாம். இங்க நான் ஜஸ்ட் லைக் தட் அவர் என்னன்றதை மட்டும் சொல்லிடுறேன். ஜீன் பியாஜேவோட அடுத்த அவர் தான் 6ஆக உள்ளவர். இந்த இதுல நம்ம பார்க்க போற லேர்னிங் தியரிஸ்ல இன்னும் 3 பேர் இருக்காங்க. அதுல நாளைக்கு நம்ம 2 பேர் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த நெக்ஸ்ட் டாபிக் வில் பி அபவுட் தியரிஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட், குழந்தை வளர்ச்சி சார்ந்த கோட்பாடுகள். அந்த கோட்பாடுகள்ல காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அந்த தியரி ஜீன் பியாஜேவோடது. ஸோ போத் ஆர் சேம். அங்கேயும் இங்கேயும் அவர் அதை தான் சொல்லியிருக்காருனால வில் டிஸ்கஸ் தட் இன் த யூனிட் 2. டுமாரோ வில் டிஸ்கஸ் the remaining 2, John Dewey and Carl Rogers. With that, I conclude my session. Thank you very much.